தூய்மை என்ற தலைப்பில் நமக்கு நல்லதொரு சிந்தனை உரை வழங்குவதற்காக பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் திருச்சியிலிருந்து விண்ணலை வழியே நம்முடன் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் சிந்தனைக்குள் ஆழ்ந்து செல்வதற்கு முன்பாக ஐயாவை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா அவர்கள் மனவளக்கலையில் கிட்டத்தட்ட 25 வருடங்களாக தொண்டாற்றி வருகின்றார்கள். ஞானாசிரியர் விருது பெற்ற பெருமைக்கு உரியவர்கள். நவல்பட்டு அண்ணாநகர் அறக்கட்டளையின் செயலாளர். அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து அதை வாழ்ந்து காட்டி இன்று பல லட்சக்கணக்கான மனவளக் கலைஞர்களின் கருமையத்தில் இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தும் மகான் மகரிஷி அவர்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இந்த இனிமையான காலை பொழுதிலே WCSC IT இயக்குநரகம் உலக சமுதாய சேவா சங்கம் இணைந்து நடத்தும் இந்த ஜவ ஆன்மீக சிந்தனையில் சிறப்பாக வழிநடத்தும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் அழகாக வருணனையோடு எடுத்து செல்லும் சகோதரி சந்திரா அவர்களையும் நம்ம எல்லாம் வழிநடத்தும் உலக சமுதாய சேவா சங்க தலைவர் உள்ளிட்ட இந்த ஆன்மீக கருத்துக்களை கேட்டு தம் வாழ்க்கையில் பயன்படுத்தி பிறவி பயனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற இருவாழ் மெய்யன்பர்களாகிய நடமாடும் தெய்வங்களை வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பினுடைய பொருள் ஆன்ம தூய்மை. இந்த நான் யார், ஆன்ம தூய்மை அப்படிங்கிற இந்த இரண்டு நிலைப்பாடுகளிலும் அவ்வளவு எளிதாக போய் அதை எட்டிவிட முடியுமா அப்படின்னா, கொஞ்சம் குழப்பம் நிறைந்த வாழ்க்கையில் அதை எட்டுவது என்பது சிரமம் என்றாலும் மனவளக்கலையில் மிக எளிமையாக அதை தொட்டுவிட முடியும். அதற்கப்புறம் அதை தொடர்வது நம்மளுடைய பொறுப்பு. அந்த வகையிலே இந்த ஆன்மா என்றால் என்ன, அது நம்ம உடல்ல எங்க இருக்கு, இந்த ஆன்மாவை பற்றி முன்னோர்கள் பக்தியில் மகான்கள் சித்தர்கள் இவர்களெல்லாம் என்ன சொல்லி இருக்கிறார்கள், அதில் என்ன வேறுபட்டு மகான் மகரிஷி அவர்கள் நமக்கு எளிமையாக விளக்கி இருக்கிறார்கள், இந்த ஆன்மாவில் எப்படி பதிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதுல நல்ல பதிவு தீய பதிவு அப்படிங்கிறது என்ன, நமக்கு மட்டும்தான் ஆன்மா இருக்க, நமக்கு முன்னோர் உள்ள விலங்கினங்களுக்கும் ஆன்மா இருக்கின்றதா, இப்படி கருமையத்தினுடைய ஏகப்பட்ட நிகழ்வுகள் உள்ளடக்கி இருக்கிறது. அதை படிப்படியாக நாம் ஆராய்ந்து கலந்து கொள்ள இருக்கிறோம். அடுத்து எப்படியாவது இந்த பிறவியிலேயே கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த களங்கங்களை, என தூய்மை அப்படின்னு சொல்லும் பொழுதே அங்க களங்கம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை தூய்மைப்படுத்தி அடுத்த சந்ததிகளுக்கு கருமையத்தினுடைய பதிவுகளை எவ்வாறு குறைத்து கொடுத்து இந்த பிறவி பயனை அடைவதற்கு நாம் வாழும் காலத்தில் அவர்களுக்கு எப்படி உதவியாக இருக்க முடியும் என்ற நோக்கத்தில் இந்த தலைப்பு பயன்படும். அதற்கு இறைவர்களும் குருவர்களும் நம் அனைவருக்கும் ஒத்தும் உதவியுமாக இருந்து வழிநடத்தட்டும் என்று கூறி துவங்குகிறேன். அன்பானவர்களே, ஆன்மா என்றால் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு ஒரு ரூப நாமம் இல்லாததால் அதை பலவிதமாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் மகரிஷி நமக்கு அந்த இடத்தில் எப்படி நமக்கு விளக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்ப்போம். இப்ப ஆன்மா என்று சொல்லும் பொழுது நம் உடல் கூறுகளிலே எங்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருடைய உடலினுடைய மையம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அந்த மூலாதாரம்ங்கிற அந்த இடம். இப்ப இந்த மூலாதாரம்ங்கிற அந்த இடத்துல தான் நம்மளுடைய உடல் மையம், நம்மளை தாங்கி பிடித்து இருக்கின்ற அந்த வித்து சக்தி தங்கி இருக்கின்ற இடம்.
நம்முடைய உயிர் என்ற ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றதே, அது அந்த மையத்தை வைத்து இந்த உடல் முழுவதும் தலை முதல் பாதம் வரை ஒரு சுற்றோட்டமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதற்கு மையமும் அதுதான். இந்த உயிர் உற்பத்தி செய்யக்கூடிய, அதிலிருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைகள் திணிவு பெற்று தனக்குத்தானே ஒரு மையத்தை அமைத்துக் கொள்கிறது. அது மூலாதாரத்தில் கருமையமாக. ஆக திணிவு பெற்ற காந்தம், திணிவு பெற்ற ஒரு இடம் எது அப்படின்னா அந்த மூலாதாரம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கருமையம். அப்ப திணிவு பெற்ற காந்தலை பதிவுகள் ஆகும் இடமும் அதுதான். இந்த சந்ததிகளுக்கு பதிவுகளை தரக்கூடிய இடமாகவும் அது அமைகிறது. ஏன்னா அது ஆன்மா கருமையம் எப்படி முன்னோர்கள் சொன்னார்கள், மகர்ஷி சொன்னார்கள்ங்கிறத விட அதற்குள்ள எவ்வளவு விஷயங்கள் அடக்கம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதுல முக்கியம். அப்ப இத்தனையையும் தாங்கி இருக்கிற அந்த இடத்தை தான் மகான் மகரிஷி அவர்கள் கருமையம் அப்படின்னு ஒரே வார்த்தையில நமக்கு கொடுத்தாங்க. அப்ப கருமையம் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க, இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு காந்த அலையின் தொகுப்பு ஆன்மா அப்படிம்பாங்க. எப்படிங்க? பதிவுகள் அடங்கிய ஒட்டுமொத்த அலையின் ஒரு தொகுப்பிற்கு அதை ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது. அப்ப கருமையத்தினுடைய இருப்பிடம் மூலாதாரமாக இருந்தாலும் அங்கள் பதிவுகள் அடங்கிய காந்த அலையின் தொகுப்பைத்தான் ஆத்மா என்கிறோம். ஏன் நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்றோம்? எல்லாமே ஆதியிலிருந்து வந்தது. அப்ப ஆதியிலிருந்து வந்ததை நம்ம ஆத்மா என்று சொல்லுகிறோம். இப்ப இந்த ஆத்மாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, இதுல பதிவுகள் உள்ளடக்கமாக இருக்கிறது. பொதுவாக நமக்கு பதிவுகள் தெரியும், நம்ம உடல் கூறுகள்ல எங்கெங்கே பதிகிறது. இப்ப பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய இப்படி எந்த ஒன்றாக இருந்தாலும் அதை கண்கள் உள்வாங்கி அது மூளையிலே எண்ண பதிவாகவும், செல்களிலே பழக்க பதிவாகவும், ஜீவகாந்தத்தில் பிரதிபலிப்பு பதிவாகவும், உயிரில் நுண்ணியக்க பதிவாகவும், கருமையத்தில் தரப்பதிவாகவும், இதற்கு அப்பாற்பட்டு வான்காந்தத்தில் சமுதாய பதிவாகும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால நம்ம எங்கிருந்தும் எதிலிருந்து விடுபட்டு விட முடியாது. இன்னும் சொல்ல போனா இந்த கருமையம் அப்படிங்கிறது 800 கோடி மக்களோடு நம்ம தொடர்பு கொண்டிருக்கிறோம். யாரும் தனித்தனியாகவில்லை. ஆனால் தனித்தனியாக தாயின் வயிற்றில் பிறந்திருந்தாலும் கருமையத்தால் 800 கோடி பேர்களும் இணைந்துதான் இருக்கின்றோம். இந்த இடத்துல இந்த ஆன்மா அப்படிங்கிற ஒரு நிகழ்வுல ஒரு 50-60 வருடத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா அது பேய், பிசாசு, இல்ல தெய்வம், எப்படியோ அவரவர்களுக்கு தோன்றிய பல விதத்துல சொன்னாங்க. ஆனா இதையே இப்ப நம்ம என்னன்னா, இந்த ரூப நாமம் ரெண்டும் இல்லை, அதற்கு வடிவமும் அதற்கு ஒரு பெயரும் இல்லை அப்படிங்கிற அந்த காரணத்தினாலேயே அவரவர்கள் தன்னுடைய அளவுக்கு எட்டிய வரை அதை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு புரிதலுடன் கூடிய விஷயமாக இல்லாமல் சொன்னதுனால நமக்கும் அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. இப்ப பொதுவா நம்ம நாம ரூபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, நாமம் அப்படிங்கிறது நம்மளுடைய பெயரை குறிக்கும், ரூபம் என்பது நம்மளுடைய வடிவத்தை குறிக்கும், அவ்வளவுதான். அப்ப இந்த நாம ரூபம் அப்படிங்கிறது நீங்க எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் ஒண்ணும் இல்லை, பேசிக்கிட்டே இருக்கோம், தாகம் எடுக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னா ஒரு டம்ளர்லயோ பாட்டிலையோ கொண்டு வந்து தருவாங்க. நான் கேட்டது தாகம் அடிக்கிறது, தண்ணீர் வேண்டும் என்பது பெயர், ரைட்டுங்களா, நாமம். ஆனா கொண்டு வரக்கூடிய அந்த பொருளின் வடிவம் அதுதான் ரூபம். அப்ப நம்ம இந்த இடத்துல எதை எடுத்துக்கிட்டாலும் நாம ரூபம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்படி நல்லா தெரியுங்க, பதி, பசு, பாசம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடெல்லாம் சொல்லுவோம். ஆக வாழ்க்கையில பதி, பசு, பாசம் அப்படிங்கிற இடத்துல பதி அப்படிங்கிறது அந்த ஆதி என்ற அந்த இறைவழியையும், பசு என்பது நம்மளுடைய உயிரையும், பாசம் என்பது இந்த இரண்டையும் இணைத்து அந்த இறைநிலையோடு போய் இணைக்கக்கூடிய ஒண்ணு. ஆக இந்த நிலையில அந்த சைவ சித்தாந்தத்தில் சொன்னார்கள். ஆனா வேதாந்தத்துல என்ன சொன்னாங்கன்னா, ஆத்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதனாலதான் ஆதிசங்கரர் பகவத்கீதையில ஆத்ம போதம் அப்படிங்கிற நூலை எழுதினாங்க.
ரூபம் இல்லாததுனால சில பேர் உயிரையும் சில பேர் ஆத்மாவையும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா மகரிஷி சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்ததுனால அதற்கு நமக்கு சில புரியும்படியான சில வடிவங்களை நமக்கு கொடுத்தார்கள். இப்பொழுது ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 8 பகுதிகள் இல்லாதது ஜீவன் கிடையாது. ஜீவன் ஒண்ணு, அது ஒண்ணு இல்லைன்னாலும் கிடையாதுங்க. அப்படி அந்த 8 என்ன அடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள் அப்படிங்கிற 8. அதான் சொல்ல, கணக்கெடுத்த 8ல் ஒன்று இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் இந்த ஜீவன் என்ற பெயரை அப்படின்னாங்க. அப்ப மகரிஷியிடம் 8 பரிணாமமும் நமக்கு கொடுத்ததுனால அந்த ஆத்மாவை பற்றி சொல்லலையே அப்படின்னு நம்ம மற்ற ஆசிரியர்கள் அவரிடம் கேள்வி கேட்கும் போது மிக அழகாக இந்த ஆத்மா என்ற ஒரு பெயரை கொடுத்திருந்தால் நம்மளும் அந்த இடத்திலேயே குழப்பக்கூடிய இடத்திலேயே இருந்திருப்போம். அதனால இந்த ஆத்மா மாயை இந்த ரெண்டுக்கும் மகரிஷி ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல மிக அழகாக, இப்ப மாயை அப்படிங்கிற ஒரு விஷயமே நீங்க சொல்லலையே அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரே வார்த்தையாக அவர் சொன்னது எனக்கு மாயை இல்லை அப்படின்னாங்க. இதை எப்படி அறுதிட்டு அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னா, ஏன் அந்த இறைநிலையோடு இணையும் பொழுது எனக்கு ஏற்படுகிற அகக்காட்சியை அப்படியே நான் எழுத்து வடிவமாக கொடுத்துள்ளேன், இதற்கு மாயைக்கு வேலையே இல்லை அப்படின்னாங்க. அப்ப மாயைக்கு அங்க கிஞ்சித்தும் வேலை கிடையாது மகரிஷிகிட்ட. அதே மாதிரி ஆத்மா அப்படின்னு சொல்லும் பொழுது மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, நம் தத்துவத்தில் தனியாக அதை குறிப்பிடவில்லை. ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா பயன்படுத்தினாங்க. இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு ஒரு சராசரி மனிதன் கூட ஒரு ஆத்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறார். அப்ப ஆத்மா என்ற ஒரு தனித்துவம் கொடுக்காமல், ஆனால் கருமையமே தான் ஆத்மாவாக இருக்கிறது. எப்படி உடல் இருக்கு, உயிர் இருக்கு, அதிலிருந்து ஜீவகாந்தம் இருக்கு, ஜீவகாந்தம் திணிவு பெற்று ஒரு மையத்தை ஏற்படுத்தி கொள்கிறது, அது கருமையம், அந்த கருமையமே ஆத்மாவாக அப்படி சொன்னாங்க. அத அப்ப ஆத்மாவை இப்ப நம்ம கருமையம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த உடலுக்குள்ள இருக்கு. நம்ம அனுமானமா கற்பனையாக யூக அறிவாக நம்ம அதை யூகிக்க முடியும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரூபம் நாமம் ஆத்மாங்கிற பெயரும் வந்துருது, ரூபங்கிற அந்த வடிவமும் நமக்கு கிடைச்சிருது. வடிவத்தை நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாத ஒழிய அந்த ரூப நாமம் அப்படிங்கிற இடத்துல கருமையமே ஆத்மாவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம மகரிஷி எந்த இடத்திலையும் பக்தியோடையும் ஒட்டி அது அஸ்திவாரமாகவும் இன்னைக்கு இருக்கக்கூடியத கட்டடமாகவும். அப்ப என்ன பண்ணாங்க, இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானத்தை வச்சுக்கிட்டு ஒரு துரியாதீத தவத்திலேயே ஒரு பேரியக்க மண்டலம் அப்படிங்கிறத மற்ற இடங்கள்ல மற்ற பக்தி மார்க்கத்துல சொல்லும் பொழுது அந்த சக்தி அப்படிம்பாங்க. ஆனா அந்த இடத்துல நம்மளுடைய மகரிஷி சக்தின்னு சொல்லியிருந்தா அது சக்தி களமா, சக்தியை சொல்லியிருந்தா அது பக்தியா போயிருக்கும். ஆனா சக்தி களம் அப்படின்னாங்க. அதே மாதிரி சிவம் அப்படின்னு சொன்னதோட நேரத்துல சிவகலம் அப்படின்னாங்க. காலத்தால் அதை பேரியக்க மண்டலம், சுத்த வெளி, வெட்ட வெளி, ஆதி அனாதி, பிரம்மம், தெய்வம், இப்படி எல்லாம் நம்ம அடுத்தடுத்த பெயர்களாக நம்ம மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆக அலைகளுடைய ஒட்டுமொத்தமாக தொகுப்பு. அப்ப இதுல அலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப கடல் எடுத்துக்கோங்க, அதுல பெரிய அலை, சின்ன அலை, எப்படி பல அலைகள் நம்ம பாக்குறோங்க. அப்ப பல அலைகளுடைய தொகுப்பு. அப்ப கருமையத்தை ஆத்மாங்கிறத வெறும் மொட்டையா சொல்லிடாமலோ ஜீவன்ல இருக்கிறதுனால ஜீவாத்மா என்று சொன்னாங்க. அப்ப இந்த ஜீவாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பல விதமான அலைகள் அடங்கிய பதிவுகளினுடைய தொகுப்பு, பதிவுகள், ஒட்டுமொத்தமான பதிவுகள் அடங்கிய அலைகளின் தொகுப்பு ஆன்மா. அந்த ஆன்மாவே கருமையம் அப்படின்னு சொன்னதுனால இங்கே நமக்கு ரூபம், நாமம் எல்லாம் கிடைச்சு போகுது. அதனால இன்னும் நம்ம இதை ஈஸியாக அடுத்தடுத்து நம்ம விளக்குவதற்குண்டான அத்தனை நிலைகள்லயும் நம்ம போயிடுறோம். அதுக்கு நமக்கு மிக எளிமையாக இருக்கிறதுனால நமக்கு அதை பயன்படுத்த முடியுது. அப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற இடத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வித்து சக்தி தாங்கி இருக்கிற இடம், உயிர் மையம் கொண்டிருக்கிற இடம், உடலினுடைய மையம், இப்படி எல்லாவற்றுக்கும் மையமான இடத்துலதான் நமக்கு அங்க இருக்கு. அந்த கருமையம்ங்கிறதான் நமக்கு ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கருமையம் என்பது மீண்டும் மீண்டும் சொல்றோம், நீங்க அதாவது ஒட்டுமொத்தமாக பதிவுகளை தாங்கிய அலைகளின் தொகுப்பு. அலைகள்னா பல கோடி அலைகள்.
அந்த ஒட்டுமொத்தமாக அந்த தொகுப்புக்கு நம்ம ஆன்மா என்று நமக்கு மகரிஷி பெயரிட்டு அழைக்கிறார்கள். அப்ப கருமையத்தினுடைய இருப்பிடம் எது? நம்மளுடைய மூலாதாரம். ஆக அந்த பதிவுகள் அடங்கிய காந்தலையின் தொகுப்புத்தான் ஆத்மா என்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதியிலிருந்து வந்ததனால் அந்த ஆத்மா. இப்ப ஆத்மாவோட நல்ல பதிவுகளும் இருக்கு, தீய பதிவுகளும் இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய பதிவுகளை ஒட்டி, நாம் செய்த செயல்பாடுகளை ஒட்டி நாம் பகுத்து பிரித்து பார்த்து கொள்கிறோம். இதத்தான் வேதாந்த காலத்தில் ஆத்மா என்று சொல்லும் போது தூய வெளியினுடைய அறிவு. வேதாந்தத்துல என்ன சொல்றாங்க? தூய வெளியினுடைய அறிவு, அதனால அதற்கு களங்கம் கிடையாது அப்படின்னாங்க. அப்ப தூய வெளியின் அறிவுன்னு சொல்லி அங்க நிறுத்திட்டாங்க. ஆனா மகரிஷி என்ன சொன்னாங்க? தூய வெளியின் அறிவில் பதிவுகள் இருப்பதால் இது களங்கமுடைய ஆத்மா அப்படின்னாங்க. மற்றவங்களுக்கும் மகரிஷிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவ தூய வெளியின் அறிவு அப்படின்றதுனால அந்த ஆன்மாவுக்கு களங்கமே கிடையாது. ஆனா மகரிஷி அவர்கள் அந்த ஆன்மாவில் அறிவில் அடங்கிய பதிவுகள் அலைகளாக வெளியில் வருகிறது, அந்த பதிவுகளுக்கு தக்கவாறு தன்மை வெளிப்படுகிறது, அதனால ஆத்மா கலங்க முடியாது. அப்ப களங்கமுடைய ஆத்மாவைத்தான் நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த ஒட்டுமொத்தமான உடலை ஒவ்வொருத்தரையும் இயக்கி கொண்டிருக்கிறது இந்த களங்கமுடைய ஆத்மா. அப்ப இந்த அலையில் பதிவுகளை நம்ம என்ன பண்ணணும்? வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ பதிவுகளை ஒட்டி தான் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுல எடுக்க 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 அது அலைகளாக. அப்ப என்னைக்குத்தான் நம்ம அந்த நிலையை அடைகிறது? எடுக்க எடுக்க பதிவுகள் குறைய குறைய நிலைக்கு போகும் பொழுது அந்த நிலையே அறிவாக. அதைத்தான் அவங்க அறிவு, அதற்கு பதிவு இல்லைன்னாங்க. ஆனா மகரிஷி என்ன சொல்றாங்க? அறிவில் பதிவு அடங்கி இருக்கிறது. அறிவு நம்மளை வழி நடத்தல, நம்மள ஆனா பதிவுதான் நம்மளை வழி நடத்துது. அப்ப பதிவுகள் அலைகளாக, எப்படி? அறிவின் அலைகளாக. அதுதான் இந்த இடத்துல அதைத்தான் கவனிக்கும். பதிவுகள் இருப்பதால் நிலை அலைகளாக உள்ளது. பதிவுகளை எடுக்க எடுக்கத்தான் நிலைக்கு வரும். அப்படி நிலைக்கு வரும் பொழுது அது சாதாரண அறிவு நிலை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த அறிவு நிலையில் அதுல களங்கம் இல்லை அப்படின்னு பக்தி மார்க்கத்துல சொன்னாங்க. ஆனா நமக்கு நல்லது கெட்டது பதிவுகள் அப்படின்னாக எல்லாமே ஏற்புடைய இயற்கையை ஒட்டிய பதிவுகளாக இருந்துட்டா நம்ம இங்க பேசுறதுக்கு வேலையே இல்லை. அப்ப இந்த ஆத்மா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்னா அப்படின்னு பார்த்தாலும் வேறு வேறு. மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படும். ஆத்மாங்கிற பொருள் அது ஒண்ணுதான். இன்னும் சொல்ல போனா அறிவு அப்படிங்கிற நிலைப்பாடு எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா அறிவில் அடங்கிய பதிவுகளின் வெளிப்பாட்டுக்கு தக்கவாறு வரக்கூடிய தன்மைக்கு தக்கவாறு தான் அங்க வித்தியாசப்படுகிறது. அப்ப ஒவ்வொரு இடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆன்மாவில் பதிவிலிருந்து வரக்கூடிய நிலைகளுக்கு தக்கவாறு வேறு வேறு வித்தியாசப்படுகிறோம். அப்ப ஆத்மாங்கிற அந்த பெயரை தாங்கி இருக்கிற நாமம் ஒன்று, பட் அதனுடைய வடிவம் அப்படின்னு பண்ணும் பொழுது அது பதிந்துள்ள அலைகள் அதனுடைய வரக்கூடிய தன்மைக்கு தக்கவாறு ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் வித்தியாசப்படுகிறோம். அப்ப ரெண்டு பேர் இருக்கும் அப்படின்னாக்கா சில பதிவுகள் நடக்குன்னா ரெண்டு பேருடைய அறிவின் நிலைப்பாடுகள் ஒன்றாக இருந்தாலும் இருக்கக்கூடிய பதிவுகள் அறிவின் அலைகளாக வெளியில வரும் பொழுது அங்க நிக்க அந்த இடத்துல வித்தியாசப்படுகிறோம். அப்ப எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒன்னா இருந்துட்டா நமக்கு சத்சங்கம் தேவையில்லை, யாரையும் துன்பப்படுத்த மாட்டோம், யாரையும் ஏற்றத்தாழ்வோட பார்க்க மாட்டோம். எல்லாம் ஒண்ணு காலத்திற்கு தகுந்த மாதிரி வாழ்ந்த நிலைக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படுறதுனால நமக்கு அந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் வேறுபாடு உண்டாகிறது. அதுதான் மகரிஷி அவர்கள் மனிதர்கள் வேறுபாடு அப்படிங்கிற 16 காரணங்களையும் 7 சம்பத்துக்களையும் கொண்டு வச்சாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதை எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னா, ஆன்ம தூய்மைன்னு சொல்றோம் அப்படின்னாவே அப்ப நம்ம ஆன்மாக்குள்ள இந்த பதிவுகள் அடங்கிய அலைகளின் தொகுப்பாக சொல்லக்கூடிய ஆன்மாவில் அப்ப எவ்வளவு பதிவுகள் இருக்கு, அந்த பதிவுகள்ல நல்லது கெட்டது அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த தேவையில்லாததெல்லாம் நமக்குள்ள இருந்து களங்கமா இருக்கு. இப்படி களங்கத்தோடையே வாழ்ந்து நம்ம முடிஞ்ச அடுத்த சந்ததிக்கு அந்த களங்கத்தை கொடுத்து விட்டு போக கூடாது அப்படிங்கிறதுனாலதான் மற்ற அமைப்புகளுக்கும் நம்ம அமைப்புலயும் உள்ள சின்ன வித்தியாசம் என்ன
அப்படின்னா அவர்கள் அதை நாம ரூபம் இல்லாததால் சொன்னதை கேட்டு அப்படியே போகிறார்கள். மகரிஷி நமக்கு இந்த உடல் இயக்கத்திலே 8 பாகங்களாக நமக்கு கொடுத்து அதில் ஒன்று கருமையமே ஆன்மாவாக இருக்கிறது. அது பதிவுகள் அடங்கிய அலைகளின் தொகுப்பாக இருக்கிறது. அதனால் அது கலங்க முடியாது. அதை வாழக்கூடிய காலகட்டத்தில் அந்த களங்கங்களை போக்கி குறைத்து பதிவுகளின் எண்ணிக்கையும் குறைத்து நல்ல பதிவுகளுடைய எண்ணிக்கையை சேர்த்து பாவத்தை குறைத்து புண்ணியத்தை அதிகப்படுத்தி அடுத்த சந்ததிக்கு கொடுக்கும் பொழுது என்றோ ஒரு தலைமுறை நேரடியாக அந்த இறைநிலை அப்படிங்கிற அந்த இடத்தையும் இந்த ஆன்மா அங்கே போய் சேருவதற்குண்டான நிலை நமக்கு கிடைக்கும். பின்ன கூட சொல்லுவாங்க, இந்த உடம்புக்குத்தான் அழிவு, ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது அப்படிம்பாங்க. இப்ப நம்ம ஒரு படி கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பார்ப்போம். உடம்புக்கு அழிவு அது நமக்கு தெரியும். ஏன்னா இந்த ஆன்மா இதுக்குள்ள இருந்து அதாவது இருந்து அது நடத்துற வரலையும் இந்த உடம்புக்கு மரியாதை. ஆன்மாங்கிற அந்த உயிர் இதை விட்டு வெளியில போயிடுச்சு அப்படின்னா இப்ப இந்த உடலுக்கு வேலை இல்லை. அப்ப உயிர் அப்படிங்கிற ஒட்டுமொத்தமானது இந்த உடலை விட்டு போயிட்டா இதற்கு நிரந்தரம் கிடையாது, நித்தியம் கிடையாது, அனித்தியமானது. இன்னும் சொல்ல போனால் எப்படித்தான் தலைகீழா நின்னாலும் ஒரு 120 வருடத்துக்கு மேல பெருசா நம்ம அந்த உடம்ப வச்சு எதுவும் பண்ணிட முடியாது. ஆனால் அந்த ஆன்மான்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த உடம்புக்கும் அழிவுன்னு சொல்லிடுறோம். இப்ப ஒரு படி ஆன்மாவுக்கு அழிவு கிடையாதுங்கிறத விட நான் என்ன சொல்றேன், அந்த ஆன்மாவுக்கும் அழிவு இருக்கிறது. எப்படி? நீ வாழும் காலத்தில் ஜீவாத்மாங்கிற சொல்லக்கூடிய அந்த இடத்துல அந்த பதிவுகளை உள்ளடக்கிய அந்த அலைகளின் தொகுப்பாகி அந்த ஜீவாத்மா இப்படி மகரிஷியின் வழியில வந்து படிப்படியாக நம்ம சில விஷயங்களை போக்கிக்கிட்டே ரெண்டாவது அந்த பதிவுகளை மாத்தி அமைத்துக்கிட்டே போகும் பொழுது குறைய 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 அந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது அந்த பரமாத்மாங்கிற அந்த நிலையோடு போய் இணைஞ்சிரும். அப்ப அவங்க ஜீவாத்மா இங்க கிடையாது இல்ல, அப்ப மறைஞ்சிருச்சு இல்ல, அப்ப அதை அழிவுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இருக்கின்ற வரையில் இந்த உடம்பு இல்லைன்னாலும் இந்த உடலை விட்டு வெளியே வந்த இந்த ஜீவாத்மா எப்படி இந்த பதிவுகளை உள்ளடக்கிய அந்த அலைகளின் தொகுப்பாக இருக்கக்கூடிய ஆன்மா இந்த உடலை விட்ட பிறகு வான்காந்தத்தில் இருந்து கொண்டு வாழக்கூடிய மனிதர்களை பயன்படுத்துகிறது. அப்ப இந்த இருக்கக்கூடிய அலைகள் எல்லாம் பகுதி பகுதியாக குறைஞ்சு ஒன்றும் இல்லாமல் போகும் பொழுது அந்த ஒன்றும் இல்லாத அந்த ஆத்மா பரமாத்மாவோட போய் இணையலாம். அப்ப ஜீவாத்மா, அதைத்தான் நம்ம அத்வைத கோட்பாடு அப்படிங்கிற இடத்துல மடவளக்கலையை நம்ம மகரிஷி ஆதிசங்கரன் அத்வைத கோட்பாட்டுல நம்ம கொண்டு போறாங்க. அது வேற நம்ம வேற இல்ல, ஜீவாத்மா பரமாத்மாவோட ஒன்ற முடியும். அதனால இதுவும் அதுவும் தனித்தனின்னு நம்மளை மற்றவர்கள் வழிநடத்தி போறாங்க. இங்க அப்படி கிடையாது. இதுல உள்ள பதிவுகளை குறைக்க குறைக்க இந்த ஜீவாத்மா என்றோ ஒரு நாள் பரமாத்மாவோடு போய் இணையும். அது எவ்வளவு ஆண்டுகள் என்று சொல்ல முடியாது. வாழக்கூடிய காலத்தில் 120 வருடம், இதற்கு பிறகும் இருக்கக்கூடிய பதிவுகளுக்கு தக்கவாறு எவ்வளவு ஆண்டுகள் அது எடுத்துக்கொண்டு கழிந்து அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட போய் இணையணுங்கிறது நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா வாழும் காலத்தில் நம்ம ஆத்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவாத்மாவில இருக்கக்கூடிய இந்த பதிவுகளை மாற்றி வாழ வேண்டும். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, எந்த ஜீவராசிக்கு இல்லாத ஒரு பெருமை இந்த மனிதனுடைய ஜீவனுக்கு உண்டுங்க. இந்த பதிவு பதிவு பதிவுன்னு மீண்டும் மீண்டும் பேசுறோமோ இதெல்லாம் மாற்றி அமைத்து வாழக்கூடிய தகுதி பெற்ற ஒரே பிறவி மானிட பிறவிங்க. மற்ற எந்த விலங்கினத்துக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் அந்த நிகழ்வு கிடையாது. விலங்கினம் அது வந்து அதுக்கு ஆத்மா உண்டு. அது என்ன அங்க திட்டமிடப்பட்டு இறைநிலை எப்படி வாழ்ந்து இது முடிய வேண்டும், அது என்ன எழுதி வைக்கப்பட்டதோ அதன்படி அது வாழ்க்கை நடந்துட்டு போயிட்டு இருக்கு. ஒரு அறிவை கூட கொடுத்து நம்ம என்ன அப்படின்னாக்க பகுதி பகுதியாக குறைத்து என்னோடு வந்து இணைந்து கொள்ளலாம் என்ற அந்த ஒரு அறிவாட்சித்தரத்தையும் அந்த ஒரு அதீதமான ஒரு நிலைப்பாட்டையும் கொடுத்தது இந்த மானிட பிறவிக்கு. அதனாலதான் வந்து நம்மளால் பதிவுகளை மாற்ற முடியும். அதை எப்படி மாத்தணும்னு தெரியாததுனாலதான் வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க வாழ்க்கையில வந்து மீண்டும் 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 இந்த பதிவுகளை கூட்டி கொண்டே போகிறோம். அது நல்லதா கெட்டதான்னு புரியாமையும் சேர்க்கிறோம். அப்புறம் அது வெளிப்பாடுக்கு வரும் பொழுது உட்காந்து எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி சிக்கல் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதுல பிரயோஜனமே கிடையாது. அப்ப மனவளக்கலையில்
நம்ம ஜீவாத்மாவில் இருக்கக்கூடிய அந்த களங்கம் உள்ள பதிவுகளை நிச்சயம் நாம் மாற்றி அமைக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆத்மா வேறுபடுகிறது. பதிவுகளை ஒட்டு ஒவ்வொரு விதமான வாழ்க்கை வாழ்கிறோம். ஆனா ஆத்மா அப்படிங்கிறது பொதுவான பெயராக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பதிவுகளுக்கு தக்கவாறு நம்மளுடைய வாழ்க்கை அமைகிறது. எனவே நம்மளுடைய இனி வர்றதெல்லாம் எப்படி இந்த பதிவுகளை மாற்றி அமைத்து கொண்டால் நம்ம பரமாத்மாவோடு போய் இணையலாம், நம்மளுடைய களங்கங்கள் எப்படி போகுது, அப்படி மீதமுள்ள களங்கங்களை அடுத்த சந்ததிகள் அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்பை எப்படி நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்போ 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஏன்னா பதிவுகள் பார்க்கறது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம், கண்ணுல, மூளையில, உயிரில, ஜீவகாந்தத்துல, கருமையத்துல, வான்காந்தத்துல, இப்படி எல்லா இடத்துலயும் பதியுது அப்படிங்கிறோம். பட் இருந்தாலும் அந்த பதிவு நிரந்தரமாக போய் எங்க இருக்குது, எந்த இடத்துல தங்கி நம்ம வாழ்க்கையை நடத்த வைக்குது அப்படிங்கிற அந்த ஆத்மாங்கிற இடத்த நம்ம சரி அதுக்கு ரூபநாமம் கொடுத்த மகரிஷியை நம்ம நினைவில் கொண்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா, இதை மாத்தி அமைக்கக்கூடிய அந்த யுக்தியை நம்ம கையாண்டோம் அப்படின்னா நிச்சயம் நாமும் அந்த கருமையத்தை, அந்த கருமைய களங்கத்தை தூய்மைப்படுத்த முடியும். அப்ப இருக்கக்கூடிய பதிவை மாற்றி அமைக்க வேண்டும். உதாரணத்துக்காக இந்த பதிவு எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துகிறது அப்படின்னு பார்ப்போம். இப்ப எல்லாம் பதிவு தான் நடத்திக்கிட்டு இருக்கு. பட் எப்படி நடத்துதுங்கிற ஒரு சின்ன புரிதலை பார்த்துட்டா அதுக்கப்புறம் எப்படிலாம் நம்ம இயற்கையா தெரிஞ்சோ தெரியாமலோ மாத்தி அமைச்சுக்கிட்டு இருக்கோம். அதை தெரிஞ்சு மாத்தி அமைச்சுக்கிட்டா நாமும் சிறப்பாகவும் நம்மளுடைய சந்ததி சிறப்பாக வாழ்வதற்குண்டான அத்தனை நிலைப்பாட்டை நம்ம எடுத்து கொடுக்க முடியும். இப்ப ஒருத்தர் ஒரு விவசாயின்னு வச்சுக்கோங்க. அந்த விவசாயினுடைய மகன் படிச்சு ஒரு பெரிய பொறுப்புல, அதாவது ஆசிரியரா இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த வீட்டுல இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தை விவசாயி அப்படிங்கிறப்ப அவருடைய இருக்கக்கூடிய பதிவுகள் எப்படி அப்படின்னாக்க, இந்த நிலத்துல இன்னது இந்த காலத்துல போட்டா இப்படி அதை பராமரிச்சா இவ்வளவு மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அறிவுக்கு தகுந்த அவ்வளவு விஷயங்களும் அதுக்குள்ள அடக்கமா இருக்கும். ஆனா அவருக்கு பிறந்த அந்த குழந்தை படிச்சு பெரியாளாகி ஒரு பள்ளியை நடத்தக்கூடிய அந்த தலைமை பொறுப்புல தலைமை ஆசிரியராகவே இருக்குதுன்னு வச்சுங்க. அப்ப இப்ப அப்பா பெத்த புள்ள இப்ப தலைமை ஆசிரியரா இருக்கிறதுனால அவர் அந்த வேலையை விட்டுட்டு அப்படியே நேரா போய் விவசாயமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இருக்கக்கூடிய பதிவுகள் நம்மளை எப்படி வழி நடத்துகிறது, வரக்கூடிய பதிவுகளை காலத்திற்கு ஏற்ப, இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப, இருக்கிற பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப எப்படி நம்ம எல்லாம் மாற்றி அமைத்துக் கொண்டு வாழ்கிறோம் என்ற அளவில் ஒவ்வொருவருக்குள்ளும் பதிவுகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் எதை மாற்ற வேண்டுமோ அதை மாற்ற தெரியாமல் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையிலேயே துன்பம் என்ற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இருக்கக்கூடிய பதிவுகள் நம்மை அந்த காலகட்டத்தில் வழிநடத்தக்கூடிய, வாழ்க்கை நடத்தக்கூடியதாக இருந்து நம்ம வழிநடத்துகிறது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப பதிவுகள் எப்படி நம்ம வழி நடத்துதுங்கிறது இது ஒண்ணு பார்த்தோம். இப்ப அதே நேரத்துல ஒரு குடும்பத்துல எல்லாருமே சைவம் அசைவம் சாப்பிடக்கூடியவர்களாகவே இருக்கும்னு வச்சுங்களேன். அதுல ஒரு 2 குறிப்பிட்ட பேர், ஒரு வயதானவர்கள், தாத்தா பாட்டின்னு வச்சுங்களேன், அவங்க அந்த அசைவம் கிடையாது, பியூர்லி வெஜிடேரியன். ஆனா ஒரு நாள் ஒரு காலகட்டத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வருவோம்ட்டு எல்லாரும் ஹோட்டலுக்கு போறாங்க. போயிட்டு பார்க்கும் பொழுது சாப்பிட்டு வரதில்ல, சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு சரி ஒரு பஜ்ஜி காபி இப்படி சாப்பிட்டு வரலான்ட்டு போறாங்க. போயிட்டு ஆர்டர் பண்றாங்க. ஆர்டர் பண்ணோம், எல்லாம் சாப்பிடுறாங்க, நல்லா திருப்தியா. இதுவரையிலும் சாப்பிடாத அளவுக்கு ருசியா இருந்துச்சு அப்படிங்கிற அந்த லெவல்ல சந்தோஷமா கலன்னு பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னு பில்லு வந்துச்சுங்க. இத பேரன் பில்ல பே பண்றான். பே பண்ணும்போது பார்த்தா இருக்கிற பில்லினுடைய அமௌண்ட்டை பார்த்தா எகிரிட்டு போயிட்டு இருக்கு. பார்க்கும் பொழுது என்னடா நம்ம சாப்பிட்டது சாதாரண பஜ்ஜி காபி இது மாதிரி தானே சாப்பிட்டோம், பில்லு இப்படி இருக்கு, என்ன இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு. அந்த சர்வரை கூப்பிட்டு, ஐயா நாங்க சாப்பிட்டதுக்கும் இந்த பில்லுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு, கொஞ்சம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னாப்புல. உடனே சர்வர் அதை வாங்கி பார்த்துட்டு, இல்லைங்களே சரியா தானே இருக்கு, நான் உங்களுக்கு என்ன கொடுத்தோன்னா அதற்குண்டான பில்லு தானே போட்டிருக்கேன், இதுல ஒன்றும் மாற்று இல்லையே. இல்லப்பா நாங்க சாப்பிட்டது பஜ்ஜி தான் சாப்பிட்டோம், ஆனா பில்லு இவ்வளவு இருக்கு, பஜ்ஜி அவ்வளவு விலையா அங்கே. கேட்கும்போது அவன் சொல்றான், நீங்க சாப்பிட்டது பஜ்ஜி தான், ஆனா நீங்க சாப்பிட்டது அந்த எல்லாம் சிக்கன் பஜ்ஜி அப்படிங்கிறான்.
நான் வெஜிடேரியன்ஸ், அதனால செஞ்ச பஜ்ஜி அப்படிங்கிறான். இப்ப இந்த குடும்பத்துல வந்தவங்க எல்லாரும் வந்தாங்க, ஒரு 2 பேர் மட்டும் சாப்பிடாதவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த உடம்பு ஏத்துக்குச்சு, எல்லாத்துக்குமே ஏத்துக்குச்சு, சாப்பிட்றவர்களையுமே அந்த பதிவை ஏத்துக்குச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடாடா, இது மாதிரி நான் எதையுமே என் பிறந்ததுல இருந்து இதுவரையிலும் நான் சாப்பிட்டது இல்லையே, இப்படி அட்பாவி இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னுட்டு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஏற்கனவே நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், ஆச்சாரமா இருப்பேன், மடியா இருப்பேன், இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு அந்த உள்ளுக்குள்ள பதிவு என்ன பண்ணுது, போராடுது, கொதிக்குது, வேற வழி இல்லாம என்ன பண்ணுது, அங்கேருந்து ஓடி போய் இருக்கிறத புறம் வாமிட் எடுக்குது. ரைட்டுங்களா? அப்ப ஏற்கனவே தெரியாத வரலையும் அந்த உடம்பு ஒத்துக்குச்சு. ஆனா அடுத்த ஒரு பதிவு இன்னதுதான் அப்படின்னு உள்ள போகும் பொழுது, அப்ப அங்க ஏற்கனவே இருக்கிற நம்மளுடைய அந்த பரம்பரையான சில பழக்க வழக்கமான பதிவுகள் என்ன பண்ணுது, இதுக்கும் நமக்கும் ஒத்து வராது அப்படிங்கிறப்ப எவ்வளவு அழகா அதை வெளியில எடுத்து கொண்டு வந்து போட்டுச்சு. அப்ப இந்த உடம்பு சாப்பிட்றவர்களும் ஏத்துக்குச்சு, இன்னொரு பதிவு இதுதான் சொன்னதுக்கு அப்புறம் இது நமக்கு ஒத்து வராது, தேவை இல்லாதது அப்படின்னு சொல்லும் போது அதை போட்டு போய் வாமிட் பண்ணி சுத்தமாச்சு, இனிமேல் இந்த ஹோட்டலுக்கே வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி போகுது இல்ல. அப்ப இந்த பதிவுகள் என்ன நம்ம உள்ள இருந்தாலும் நம்ம அதற்கு அடுத்தது ஒண்ணு போகும் பொழுது அதை ஏத்துக்க கூடியதா இருந்துருச்சு அப்படின்னா ஓகே. அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது அதை உடனே நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி வெளியில அப்புறப்படுத்துதே. அப்ப நம்மளுடைய பதிவை மாற்ற முடியுமா முடியாதா? இதுதான் கணக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு என் முன்னோர்கள் நான் கொடுத்த பதிவு நான் என்ன பண்றது, இப்படியே வழி வழியா வந்துருச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாழ்றதுல பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா எல்லாமே அந்த பதிவுகள் எல்லாம் அலை இயக்கத்தினுடைய கொத்தாக நம்மளுடைய ஆத்மாவில் இருந்து கொண்டு நம்மளை வாழ்க்கையை நடத்தி வைத்து கொண்டிருப்பதே அதுதான். அப்ப எது தேவையில்லைங்கிறத மாத்தி அமைக்கக்கூடிய வல்லமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஆனா அதை பயன்படுத்த தெரியல, இல்ல சொல்லி தரல. ஆனா நமக்கெல்லாம் மகான் மகரிஷி அவர்கள் மிக அழகாக நம்ம கொடுக்குற, அதை கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போம், உதாரணங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பார்ப்போம். இப்ப எப்படி அப்படின்னா, இப்ப அறிவின் அலைவுகள் ஒட்டி அதனுடைய தன்மை மாறுபடுதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். ஆத்மா ஒண்ணுதான், அறிவு எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஆனா பதிந்த பதிவுகளுக்கு தக்கவாறு தன்மை மாறுகிறது. அதுல எது வேணும் வேண்டான்னு முடிவு பண்றதும் நம்ம. அப்ப நமக்கு எது தேவையில்லையோ அப்ப அதை மாத்தி அமைச்சுக்கிற முடியும் இல்ல. அப்ப அதை மாத்தி அமைச்சுக்கிற அந்த முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய தேவையில்லாததை போக்குறோம். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய பதிவுகள்ல ஒத்து வர்றது ஒத்து வராததுன்னு நமக்கு தெரியுது. ஆனா வாழ்க்கையில இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இதெல்லாம் நம்ம சொன்னா கேட்காது, இதெல்லாம் காலத்துக்கு தெரிந்தாது, இப்படியே சொல்லி அந்த பதிவோடையே வாழ்ந்து நம்மளும் கலங்கத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கணக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அது நம்மளோட போகுது அப்படின்னா பிரச்சனை இல்லையே. நமக்கு அப்புறம் இந்த உடல் தான் காணாமல் போகிறது. சொல்லக்கூடிய ஆத்மா சொல்றமே, இந்த பதிவுகளை கொண்ட அலை இயக்கத்தின் ஒரு கொத்து இயக்கமாக இயங்குகிற அந்த ஆத்மாவிற்கு அழிவில்லை. அது பரமாத்மாவோடு இணையிற வரையிலும் அந்த இருக்கக்கூடிய பதிவுகளை ஒவ்வொன்றாக வாழும் சந்ததிக்கு அல்லது வாழும் மக்களுக்கு அதை அழகாக எடுத்து கொடுத்து அதனுடைய பதிவுகளை உடல் இல்லாத ஆன்மாவாகிய அதெல்லாம் குறைக்குது. உடல் இருக்கிற ஆன்மா நம்ம வாழும் பொழுதே நம்ம பதிவை ஏன் மாத்தி அமைக்க கூடாது? அப்ப நமக்குள்ள இருந்து வழி நடத்தக்கூடியது எதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அறிவுங்கிற தெய்வம் இருந்து தான் நம்மளை வழி நடத்துகிறது. அறிவு எல்லாத்துக்கும் பொதுவும் எல்லாத்துக்கும் தெய்வம்னாலும் எது அது உடனே நம்ம கேட்போம், இந்த கடவுள் இந்த அறிவு இறைவன் அப்படிங்கிறோம், அது பார்த்து இது நல்லதை எடுத்து கொடுக்க கூடாதா, தேவையில்லாத அதுவே போக்க கூடாதா, கொண்டு வைக்கிறது மட்டும் நம்ம, எடுத்து கொடுக்கிற தெய்வம் மட்டும் போக்குற மாதிரி இருந்தா நம்ம இன்னும் அடுக்கி வச்சுக்கிட்டே இருப்போம். அப்ப நம்மளுடைய அலைகளை வைத்துத்தான் தெய்வம் நம்மளை இயக்குகிறது என்ற ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம தெய்வத்து மேல போய் நம்ம குறை சொல்ல வேண்டியதில்லை. இருக்கக்கூடிய களங்கங்களை அந்த ஆத்மாவை எப்படி தூய்மைப்படுத்தலாம்,
ஏன்னா பரமாத்மாங்கிற அந்த களங்கம் இல்லாததுல இருந்து வந்தாலோ அதுல இருந்து பின்னப்பட்டு வந்த இறை துகள் விண் அப்படியே கூடி பஞ்சபூதம் அப்படியே கூடி கோள்கள் நட்சத்திரங்கள் ஓர் அறிவு 6 அறிவு இப்படி கடந்து வரக்கூடிய பாதைகள் அப்படியே பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அவ்வளத்தையும் தாங்கி வந்திருக்கும் பொழுது எப்படி பரமாத்மாவும் இதுவும் ஒன்னாக முடியும்? அதைத்தான் ஒரு கட்டத்துல ஜீவாத்மா பரமாத்மாவும் ஆகலாம், ஆனா அதோடு ஒன்ற முடியாதுன்னு விசிஷ்டாத்வைதத்துல பிரிச்சு வச்சான். துவைதத்துல அந்ததும் இல்ல, நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்லிட்டு அதை தனிமைப்படுத்திய வச்சான். இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டுதான் அத்வைதம் என்ற கோட்பாட்டில் நம்மள மகரிஷி அவர்கள் இது அதோடு இணையலாம். எப்ப வாழும் காலத்திலேயே எவ்வளவு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. மீண்டும் மீண்டும் ஆத்மா அப்படிங்கிற ஒன்றை சொல்லி பேயோ பிசாசோ இது நம்ம கண்ணுக்கு தெரியாது, இது நம்ம செத்ததுக்கு அப்புறமும் இருந்து ஏதோ நடத்துது அப்படிங்கிறான். இதுக்கெல்லாம் நினைச்சு பயப்படுறதை விட வாழும் பொழுதே அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய இந்த பதிவுகளை எப்படி போக்க முடியும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழும் காலத்திலே பகுதியாக அதுக்கு மாத்திரத்துக்காக தான் அந்த நிலைப்பாடை இப்ப சொல்றதே நம்ம. அதனாலதான் அந்த பதிவுகளே பரமனின் கைகள் அப்படிம்பாங்க. அது இல்லாதது எதுவுமே கிடையாது. பதிவுகள் வேற வழியே இல்லை. இப்ப நம்ம அலையில எது இருக்கு என்ன ஏதுன்னு பார்க்கணும். இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப நான் என்னதான் இன்னைக்கு ஆன்மீகத்துல நம்ம உள்ள வந்துட்டாலும் இதற்கு வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் கட்சி, ஏதோ ஒரு இலக்கியம், ஏதோ ஒரு சங்கங்கள், இப்படி எல்லா இடத்துலயும் போவோம்னு வச்சுங்க. அப்ப அந்த பதிவுகளும் நம்மள்ட்ட இருக்கு. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல அது சார்ந்து ஒரு கூட்டமோ ஒரு நிகழ்ச்சியோ நடக்குது அப்படின்னாக்க, இல்ல நமக்கு கேள்விப்பட்டோம்னாலும் இல்ல சுவரொட்டிகள்ல பார்த்தோம்னாலும் அந்த இருக்கக்கூடிய பதிவுகள் அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருதே. நீ சொல்லலாம் நம்ம எல்லாம் விரும்பிதான் போய்கிட்டு இருக்கிறோம். விரும்பி போறதும் எப்படி, நம்மளுடைய பதிவுகள் அதை விரும்பி அதை ஏற்கனவே செய்ததை வச்சு அந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வைக்குது. அதுதான் கணக்கு. பட் நம்மளாம் எந்த இதையும் செஞ்சிடறது இல்லை. அப்படி எந்த இடத்துல எதை கொண்டு நிக்க வச்சாலும் இப்ப நம்ம வாழ்க்கை என்னன்னு புரியாத வாழ்ந்த காலகட்டத்தில் சில விஷயங்களை வச்சுக்கிட்டு அந்த பதிவுகளுக்கு ஒத்தவாறு சில நிகழ்வுகளை நம்ம நடத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு வாழ்க்கை என்ன நம்மகிட்ட இருக்கக்கூடிய பதிவுகள், நம்மளுடைய கருமையங்கிற அந்த கடவுள், அந்த ஆன்மா, அந்த உயிர், அந்த களங்கம் பெற்று இருக்கே, அதை வாழும் காலத்திலே எப்படி போக்கணும் அப்படிங்கிற சில செய்திகளையும் சில பயிற்சிகளையும் பாடங்களாக தவங்களாக தற்சோதனைகளாக மகரிஷி கொடுத்ததுனால இன்னைக்கு என்ன பண்ணுது, ஏற்கனவே அதை சார்ந்த பதிவுகள் அந்த நிகழ்வு அங்க இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு மாலை 6 மணிக்கு நமக்கு மன்றம். இதுதான் நமக்கு முதல்ல செய்ய வேண்டிய வேலை. அதை எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம அதை மாத்தி அந்த இடத்துல இருந்து அதை போக வேண்டாம் இங்க போக வைக்கிறது யாரு? நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த பதிவுகளுடைய மாற்றங்கள் மாற்றணும். அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தா அதே தான் அப்படியே தொட்டுக்கிட்டு அப்படியே போய் காலத்தால கடைசி வரலையும் அப்படியே வாழ்ந்துட்டு போறதுல என்ன இருக்கு? ஒரு காலகட்டத்துல நம்ம கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற சில நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டப்படாத நிகழ்வுகளுக்கு என்னென்னத்தை மாத்தணும்னு தெரியாம வாய் வழியா மட்டும் சொல்லிட்டு போய் பிரயோஜனம் இல்லை. அப்ப எந்தெந்த இடத்துல எது நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தா மட்டும்தான் அதை எப்படி மாத்த முடியும் அப்படின்னு நம்ம பண்ண முடியும். அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அலைகளை நாம தான் அழகா மாத்தி அமைச்சு கட்டாயம் அதை மாற்றி அமைக்க முடியும். முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அலையை எடுத்து நம்ம வாழ்க்கை நடத்திட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில ஒண்ணும் எந்த பிரயோஜனமே இல்லையே. இப்ப நம்ம பதிவை மாத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்ம எவ்வளவு பொருள்களை பயன்படுத்துறோம் பாருங்க. நம்ம பயன்படுத்துற டிவியா இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அலைபேசியா இருக்கட்டும், எவ்வளவுதான் அலைகள் மோதிக்கிட்டு தானே இருக்கு. அதான் சொல்றேன், கருமையத்தால் 800 கோடி பேர் மக்களும் ஏதோ ஒரு வகத்தில் தொடர்பு கொண்டுதான் இருக்கணும். எது வேணும் வேண்டாம் என்ற முடிவு பண்ண வேண்டியது அவரவர்களுடைய அறிவாட்சி தரத்தை பொறுத்து இருக்கு. முடிவு பண்ணி உள்ள அனுப்பிச்சிட்டீங்கன்னா அதற்குண்டான செயல், அதற்குண்டான விளைவு எல்லாத்தையும் அனுபவிச்சு தானே ஆகணும். அப்ப எதுவும் நம்மளை தொடாம இதெல்லாம் கிடையாது, எல்லாமே நம்மளை தொட்டுக்கிட்டு தான் இருக்கு. இருக்கக்கூடிய அலைகள் அவ்வளவு நம்ம வீட்டுல இருக்கத்தான் செய்யுது. ஒரு வீட்டுல ஒரு டிவி வச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்துல எவ்வளவு சேனல் வச்சிருக்கிறானோ அவ்வளவு அலைகளும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்குங்க. இதை பார்க்க முடியாது. ரூபம் இல்லை நாமம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை இல்லைன்னு ஆக்கிட முடியாது. ஆத்மாங்கிறத நம்ம ஒதுக்கியும் தள்ளிட முடியாது. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அவ்வளவு அலைகள் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் நமக்கு என்ன சேனல், இப்ப கிரிக்கெட்டு இந்த மேட்ச் இது பார்க்கணும் அப்படின்னு கொண்டு போய் வைக்கும் பொழுது அது வருது இல்ல. அப்ப வரக்கூடிய அலைகளில் அந்த பதிவுகள் இருக்கு. அந்த பதிவுகளை தாங்கிட்டு இருந்தாலும் நமக்கு எது வேணுங்கிறத செலக்ட் பண்ணும் பொழுதும் நம்ம கொண்டு அதை வைக்கும் பொழுது மட்டும்தான் அந்த காட்சியை பார்க்க முடியுது.
இப்ப அப்படியே டிவியில ஒரு நிகழ்ச்சி பாக்குறோம், நான் ஒரு அமைப்பை சேர்ந்தவன், என்னுடைய அமைப்பு அதை வந்து திட்டுறேன் அப்படின்னாக்க நான் அந்த சேனலை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? டக்குன்னு மாத்திடுறோம்ல. அப்ப அந்த வரக்கூடிய அலைகள், அதை கூட வர பதிவுகளை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா மாத்தி அமைச்சு வேற நிலைக்கு பண்ண முடியும், அடுத்ததை மாத்த முடியும். இப்ப இந்த சேனல்னா அந்த சேனல் ஈஸியா டிவியில மாத்திரலாம். இன்னும் சொல்ல போனா எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா கூட ஒரு கடுப்புல ஒரு வேகத்துல தூக்கி போட்டு உடைச்சிடலாம். அதனால அந்த அலைகள் போயிடுமா? இப்ப டிவி பெட்டி மாதிரிதான் நம்ம உடம்பும். இந்த உடம்பு என்னைக்கே ஒரு நாள் உடைய போகுது. ஆனா அதுக்காக இந்த அலைகளை நம்ம மாத்தி விட முடியும், போக்கிட முடியுமா? அந்த அலைகள் அப்படியே சுத்தமா போயிடுமா? இந்த பெட்டி, இந்த உடல் என்ற பெட்டி அந்த ஒட்டுமொத்தமாக உடைந்து போனாலும் இந்த பதிவுகளை கொண்ட அலை இயக்கினுடைய தொகுப்பு, அந்த ஆத்மா அப்படிங்கிறது அப்படியே அதற்கப்புறம் பகுதி பகுதியாக இந்த பிரபஞ்சத்துல காஸ்மாலஜில அப்படியே படிப்படியா அப்படி அப்படியே விரிஞ்சு பறந்து இருக்கும். நமக்கு உண்டான அந்த அலைகள் நம்மளை விட்டு நிச்சயம் போகாது. அதான் சொல்லுவாங்க, இன்னொரு பிறவி கிடையாது, ஆனால் இன்னொரு வாழ்க்கை இருக்கு அப்படிம்பாங்க. பிறவியிலேயே மானிட பிறவி அப்படிங்கிற உன்னதமான இறுதி கட்டமான பரிணாமத்துல நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். இன்னொரு பிறவி அப்படின்னு கிடையாது. 7ஆம் அறிவு இன்னொரு பிறவின்னு வரும்போது பார்த்துக்கும், அது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. முற்றும் முடிவானது இதுதான். மூலம் அவன், முடிவு நம்ம. அதனாலதான் இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கோம் பரமாத்மா ஜீவாத்மா அப்படின்னு. ஆனா பரமாத்மா களங்கம் இல்லாமல் தான் இருக்கு. ஆனா ஜீவாத்மா அப்படிங்கிற அந்த பகுதியை கடந்து வரும்பொழுது அவ்வளவு களங்கங்களுடையதா இருக்கிறதே. இதெல்லாம் போக்கி வாழ வேண்டும் என்பதற்கு புரிந்தவர்கள் ஒரு விதத்திலும், புரியாத ஒரு விதத்திலையும் நம்மளை வழிநடத்தி செல்கிறார்கள். நமக்கெல்லாம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் புரிந்து, அறிந்து, தெரிந்து, தான் அனுபவித்து உணர்ந்ததை அப்படியே எழுத்துக்களாக, அதை பாடமாக, பயிற்சியாக, தவமாக, தற்சோதனையாக, இந்த மாதிரி வேற எங்கேயுமே கொடுத்ததில்லை. சில இடத்துல கேட்கறது நல்லா இருக்கும், சரி ரைட்டு ஓகே. சில இடத்துல பயன்படுத்துவோம், அதுக்கப்புறம் உட்காந்து யோசிப்போம். இங்க அப்படிலாம் கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தர வரா, எல்லாம் உனக்குள்ளே இருக்கு. நீ யாரையும் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப நம்மளுடைய அலையை மாற்ற முடியுமான்னு கட்டாயம் நம்மளால முடியும். அந்த முடியக்கூடிய அந்த பக்குவத்தை நமக்கு மகான் மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சாதாரண விஷயம் கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஏன்னா இந்த அலைகள் இருக்கு அதுதான் என்ன வழி நடத்துது. இன்னைக்கு என்னால படாத கஷ்டப்பட்டேன். ஏன் மாத்தி அமைக்கிறதுக்கு அமைக்கணும். அமைக்க முடியாம அந்த இருக்கிற பதிவு அப்படியே அனுபவிக்கணுங்கிறதுக்கு நான் பிறப்பெடுக்கல. ஒரு காலகட்டத்துல விஞ்ஞான வளர்ச்சி இல்லாததுனால அவங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு மாத்தணும்னு தெரியல. இன்னைக்கு விஞ்ஞானம் உட்காந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு விளக்கை ஏற்றி வச்சு படிச்சோம், இன்னைக்கு இருக்கிற லைட்டை உட்கார்ந்த இடத்துல ஆஃப் பண்றோம். அப்ப அது இருக்கக்கூடிய பதிவுகளே நம்ம மாத்தி அமைக்கலாம்ல. இன்னைக்கு அதையே சொல்லிட்டு உட்கார்ந்து வருத்தப்படுறதுல பிரயோஜனம் கிடையாது. இப்ப இது எப்படி நமக்குள்ள சில சிக்கல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம அந்த அலைகளா பார்க்கல, குடும்பத்துல உள்ள பிரச்சனையா பாக்குறோம். வீட்டுல இப்ப என்னுடைய குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், அது ஓஹோன்னு படிக்குது. பாத்தீங்கன்னாக்கா ஸ்கூல்ல அந்த காலேஜ்லயே நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் இப்படி எண்ணற்ற இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் எப்படி எப்படி ஒரு கற்பனை, அவ்வளவுதான். அதை புரிஞ்சுங்க. அது உங்க குடும்பத்திலும் இருக்கலாம். ஓஹோன்னு படிக்கும் பொழுது அந்த பெற்றெடுத்த அந்த தாய் தந்தை எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. இப்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்ல, அந்த சந்தோஷத்தை அப்படியே அவங்க மட்டும் வச்சுக்குவாங்களா? அதை அடுத்த வீடு, பக்கத்து வீடு, தெரிஞ்சவங்கள்ட்ட அந்த மாதிரி என் பிள்ளை இப்படி படிச்சிருக்கு, இந்த மாதிரி மெடல் வாங்கியிருக்கு, இந்த மாதிரி ஷீல்டு வாங்கியிருக்கு, இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகுது, இப்படி ஒண்ணா போய் எல்லா இடத்துலயும் நம்ம சொல்றோம்ல, சந்தோஷமா இருக்குல்ல. அதுவும் ஒரு பதிவு தானே. அப்ப வாழ்க்கையில இப்படி நடக்கக்கூடிய பொழுது விஷயங்களையும் தேவையானது ஒரு பதிவு வரும் பொழுது அதை நம்ம குழந்தை செய்யும் பொழுது சந்தோஷமாக இவ்விடத்துல பகிர்ந்துக்கிறோம். இப்ப அதே இடத்துல இப்ப கொஞ்சம் மாத்தி யோசிப்போம். இதுவும் பதிவுதான். அதுக்காக வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். ஒரு சந்தோஷம் வரும் பொழுது அடுத்த வேற ஒரு நிகழ்வு வரும்பொழுது அதையும் எப்படி கையாள வேண்டும் என்ற புரிதல் இல்லாம நம்ம எவ்வளவு காலம் மனவளக்கலையில இருந்து பிரயோஜனம் கிடையாதுங்க. மாத்தணும், மாத்தி பார்க்கணும். மாத்திரத்துல சில சௌகரியங்கள் இருக்கு, இல்லாம கிடையாது. இப்ப ஒரு கட்டத்துல என்ன பண்ணது, படிச்சு முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு வந்துருச்சு. அந்த இடத்துலயும் திருப்பி வேலைக்கு போயிடுச்சு. நம்ம அவங்க பிள்ளைங்களை வச்சு சந்தோஷம் பண்றாங்க. இவங்களும் சரி இனி நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் இவங்களும் நினைக்கிறாங்க. அந்த கட்டத்துல தான் என்ன பண்ணுது அந்த பாப்பா நேரா அவங்க அப்பா அம்மாட்ட நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்டூடெண்டே இப்ப என்னோட வேலை பார்க்கிறாரு,
அவரை நான் திருமணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இவ்வளவு தாங்க. அந்த ஒரு கேரக்டரை இந்த தாய் தந்தை படிச்சு ஓஹோன்னு உலகமே பாராட்டும் பொழுது இவங்க பட்ட சந்தோஷம், அதுவும் பதிவுதான். இப்ப அதே குழந்தை இந்த மாதிரி சொன்ன உடனே அடுத்த சில நொடி பொழுதுகள்லயே அடுத்தது அப்பாவும் அம்மாவும் அப்படியே முகம் மாறி போகுது. எதுக்கு, ஏன் சொல்லுது, எதுக்கு சொல்லுது, என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் பொறுமையா நம்ம விசாரிக்கிறதுக்கு உண்டான அந்த சூழ்நிலைக்கு உண்டான ஏற்பாடை பண்ணாம இப்படி சொல்லிடுச்சே அப்படிங்கிறப்ப அது உள்ளுக்குள்ள ஏன் அந்த மாதிரி நம்மள பண்ண வைக்குது அப்படின்னா, நம்ம குடும்பம்னா என்ன, நம்ம உடனே நம்ம சொல்லிடுவாங்க நம்ம நம்ம என்ன ஜாதி, என்னங்க இந்த காலத்துல இன்னும் இல்ல நம்ம இந்த மாதிரி நம்ம குடும்பத்திலே இந்த மாதிரி ஒரு திருமணம் பண்ணினது இல்ல, இப்படி இவ்வளவு நம்ம குடும்பத்துல உள்ள இவ்வளவு விஷயங்களும் தெரிஞ்சு நீ இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு அங்க ஒரு பெரிய போராட்டம். இப்ப என்ன, அடுத்த பதிவு உள்ள ஏற்கனவே இருக்கிற பதிவு சந்தோஷப்பட்டுச்சு, இப்ப அதே பதிவு மீண்டும் ஒரு கேள்வி வைக்கும் பொழுது இன்னும் சில பதிவுகள் இந்த பரம்பரையா இருக்கக்கூடிய பதிவுகள் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாம் சேர்ந்து அங்க ஒரு பெரிய போராட்டமே பண்ணுது. நம்ம குலம் என்ன, கோத்திரம் என்ன, நம்மளோட ஆச்சாரம் என்ன, நீ சொல்ற இந்த செயல் உன் தாய் மாமனுக்கு தெரிஞ்சுனா என்ன ஆகும், அடாடாடாடா எவ்வளவு விஷயங்களை பேசி கொட்டி தீர்க்கிறாங்க. உட்காந்து யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஒத்து வராது, முடியாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள்ல இருக்கிற முதலுக்கே மோசமா போகுது இந்த காலகட்டத்துல. அப்ப இதே பதிவு என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப ஓஹோன்னு இருக்கும் பொழுது சந்தோஷப்பட்ட அந்த பொருள் திருப்பி இப்ப இந்த மாதிரி ஒண்ணு சொன்னதுக்கு அப்புறம் அதே பொருள் அப்படியே வித்தியாசமா இங்க இருக்கிற பரம்பரை பதிவுகள்லாம் சேர்ந்து பாக்குது. இப்படியே பரம்பரையா பார்த்து பார்த்து நம்ம என்னத்தை பண்ண போறோம், என்னைக்குதான் சில விஷயங்களை மாத்த முடியும். இப்படி மாத்த முடியாம அப்படியே தொன்று தொட்டு அவங்க கொடுத்தக்கூடிய வாங்கி நம்ம கொடுத்தக்கூடிய புள்ள கொடுத்தக்கூடிய பேரன் இப்படியே வாங்கி ஓடிக்கிட்டே இருந்தா என்னைக்குதான் நிம்மதியான அந்த இறைவனுடைய பிள்ளைகளாக நம்ம எப்பொழுது வாழ்வது? கருமையத்துல அவ்வளவு விஷயங்களை குப்பைகளை சேர்த்து வைக்கிறோமே, இதை தூய்மைப்படுத்த முடியுமா? இன்னும் எவ்வளவு நாள், அதாவது புழங்கக்கூடிய பாத்திரம் அன்னன்னைக்கு தேய்ச்சி வைக்கிறதுக்கும் ஏதோ ஏனோ தானோன்னு தேய்ச்சி வச்சுட்டு என்னைக்காவது ஒரு நாள் பண்ணும் பொழுது எல்லா அழுக்கும் சேர்த்து நம்ம பண்ணும் பொழுது எவ்வளவு சிரமமா இருக்கு. அப்ப வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளே அப்படி எப்படியெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் மாத்தணுங்கிற அந்த பழைய சில நினைவுகளை நம்ம மாத்தி அமைக்கணும் காலத்துக்கு தக்கவாறு. இன்னும் அதையே நம்ம புடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இப்படி ஒரு காலகட்டத்துல அப்படியே நாட்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்துல அதுக்கப்புறம் அம்மா அப்படியே போய் என்னத்த இருந்தாலும் நம்ம புள்ள விரும்பிட்டான், நம்மளா பார்த்து கூட இப்படி வைக்க முடியாது, நல்லபடியாதான் இருக்குன்னு சொல்றாங்க. யாரு? தாய் போய் தந்தையை, அந்த பிள்ளையோட தாய் தந்தையை போய் சமாதானப்படுத்துவாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து அப்படியே பேசி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் ஆகி, நம்ம ஓகேனாலும் உன் தம்பி சும்மா விடுவானா, அவரு கேட்கிறாரு. பாருங்க, நம்ம சுத்தி உள்ள உறவுகள், நம்ம நிலைப்பாடுகள், அதை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோங்கிறதெல்லாம் அதுக்கு தெரியாது. அதை சந்தோஷப்படும் பொழுது இவன் பிள்ளை மட்டும் இப்படி உயரமா இப்படி வளர்ந்துட்டு போகுதே, நம்ம பிள்ளையும் தான் இருக்கு, நம்மளது இப்படி ஆகணும் பொறாமப்பட்டான ஒழிய வாழ்க்கையில சந்தோஷப்படுறதுக்கு வழி இல்லை. ஆனா பிரச்சனைன்னு வரும்பொழுது நிற்பான். இந்த இடத்துல நம்ம பரம்பரை பதிவுகளை மாத்த தெரியல அப்படின்னா வாழ்க்கையில கடைசி வரலையும் அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியதான், வேற வழியே இல்லை. இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எப்படியெல்லாம் நம்ம மாத்தணும் அப்படிங்கிற அப்ப படிப்படியா அப்படியே சொல்லி சரி ரைட்டு நல்லதோ கெட்டதோ அப்படின்னு எல்லாரையும் சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் இந்த பதிவை மாத்தி திருப்பி அந்த புள்ள விருப்பப்பட்ட நிகழ்வையே செய்யறது இல்லையா? அப்ப நம்ம பதிவை நம்மளால மாத்த முடியும்ல? நிச்சயம் மாத்த முடியும். மாத்திரத்துக்கு உண்டான யுக்தியை சொல்லி தரல. ஆனா மலவளக்கலையில சொல்லி இருக்கிறாங்க, நம்ம பேச்சா கேட்டுட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க அந்த கருமையம் அப்படிங்கிற இடத்துல இருக்க களங்கங்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி நாட்டுல நடக்கிற, குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் தான். இதை அன்னன்னைக்கு மாத்திட்டோம் அப்படின்னா நமக்கும் அப்புறம் சந்தோஷமான நிகழ்வு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் எதை போட்டாலும் எதை விளைவிச்சாலும் ஓஹோன்னு வரக்கூடிய அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம போக முடியுமே. அதனால பதிவுகளை மாற்றக்கூடிய பக்குவத்தை இறைவன் மனிதனுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறான். ஆனா அது புரியாம உட்கார்ந்து உனக்கு கண்ணு இல்லையா, என் குடும்பத்துல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி அப்படின்னு உட்கார்ந்து நம்ம கஷ்டப்படுறோமே.
இல்ல இன்னும் சில இடத்துல பாருங்க, நம்ம பெரிய எல்லா இடத்துலயும் போய் எல்லா அறிவுரைகளும் சொல்லுவோம். இப்போ உதாரணமா இன்னும் ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம் பாருங்க. ஒரு சாதாரணமா ஒரு இப்ப மாம்பழ சீசன் வந்துருச்சுன்னு எடுத்துங்க. ஒரு வீட்டுக்கு போகும்போது அழகா வெட்டி வைப்பாங்க. நான் இந்த பழம் கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா தித்திப்பா இருக்குமே, ஏன் இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி புளிப்பா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, என்னுடைய நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது இப்ப வர வெரைட்டியே அப்படிதான் இருக்கு. நீ பால்கோவா, இமாம் பசந்த் அப்படிங்கறதெல்லாம் பேரு தான் நல்லா இருக்கு. ஆனா இப்ப வர வெரைட்டி என்னென்னமோ போட்டு அது இப்படித்தான் இருக்கு, அது வெரைட்டியே இப்படித்தான் அப்படிங்கிறான். ரைட், ஓகே, வச்சாங்க, சாப்பிட்டும் போறோம். அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு வர்றோம், பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த கணவனே என்ன பண்றாரு, மனைவியை கண்ணா பின்னான்னு திட்டுறாருங்க. திட்டும் பொழுது அவங்க என்ன இப்ப நான் என்ன சொல்லிட்டேங்கிறது இப்படி பொல 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 பொலன்னு கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு அவங்களும் கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப அப்பதான் இந்த நம்பரை திருப்பி அந்த வீட்டுக்கு வர்றாரு. வரும்பொழுது இந்த பாருங்கண்ணே, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வைங்க, இப்ப நான் தான் சொன்னேன், அதுக்கு இந்த மாதிரி கண்ணா அப்படின்னாலும் திட்டிட்டு போறாரு, இதெல்லாம் தேவையா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்ப இவன் சொல்றான், ஏப்ப அன்னைக்கு உன் வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு மாம்பழத்தை கொடுத்த, புளிக்குதுன்னு சொன்னேன், அது வெரைட்டியே இதுன்னு சொன்னேன், நானும் ஏத்துக்கிட்டு சாப்பிட்டு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு இப்படி பொல 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 பொலன்னு திட்டுறியே, இப்ப இதுக்கு என்ன காரணம் சொல்ல போற? எங்க குடும்பமே அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஏங்க, இப்படியே சொல்லி வாழ்க்கை நடத்திட்டு இருந்தா அப்புறம் என்னைக்கு தாங்க எதை தாங்க மாத்துறது? இன்னும் பிரச்சனையோட போய் குடும்பம் போறதுதான் கிடக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மை, தியாகம் அப்படிங்கிற நிலைப்பாடுல உள்ளுக்குள்ள போகும்பொழுது நம்ம பதிவை மாற்ற முடியாதா? சந்தோஷமா வாழ முடியாதா? உட்காந்து யோசிச்சு பாருங்க. இது அவ்வளவு ஈஸியா நம்ம வெரைட்டி இப்படி எல்லாம் எங்க வாரிசுகளே இப்படித்தானே ரொம்ப ஈஸியா சொல்லிட முடியுமா? உட்காந்து யோசிச்சு பாருங்க. இதை மாத்த முடியறதையே கூட நம்ம இந்த பழங்கால பதிவுகளை எடுத்து வச்சுட்டு இப்படித்தான் நான் இப்படிதான் இருப்பேன், இப்படித்தான் நான் வாழ்க்கை வாழ்வேன்னு சொன்னா அப்புறம் என்னைக்குதான் இந்த கொண்டுட்டு வந்து இருக்கக்கூடிய அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய களங்கள்ல போகும்? இன்னும் சொல்ல போனா செத்த போனோம் கணக்குறதே பதிவால தாங்க. என்னங்க இருக்கக்கூடிய தேவை இல்லாதது, ஒத்துக்காத அவ்வளவு விஷயங்களும் அவ்வளவு பதிவுகள் நம்மள்கிட்ட கிடைக்க, இங்க போனதுக்கு அப்புறம் உன்னோட போயிடுச்சுன்னா கூட சரி செத்தான், சரி சந்தோஷம், வேலை முடிச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். செத்ததுக்கு அப்புறம் இருக்கிறதையும் நீ போனாலும் இருக்கிற பதிவுகளை திருப்பி எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு போற. அப்படி வீட்டுல உள்ளவங்களோட கொடுத்தா பரவாயில்ல, இருக்கக்கூடிய வாழக்கூடியவங்கள ஒட்டுமொத்தமான ஃப்ரீக்வன்சி இருக்கிறவங்களையும் போய் சேருத. நம்மளோட போயிடுறதா இருந்தா கூட உன் குடும்பம் அப்படின்னு தனியா விட்டுறலாம். ஆனா நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த அங்க போயிட்டு இருக்கான் பாத்தீங்களா அப்படியே தாத்தா மாதிரி, இந்த செயல் செய்யறான் பாத்தீங்களா அப்படியே தாத்தா மாதிரி. என்ன தாத்தா மாதிரி? அப்படியெல்லாம் ஒட்டு மொத்தமா யாரும் கொடுத்துட்டு போறது கிடையாதுங்க. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் அடங்கிய அலை இயக்க கொத்தினுடைய தொகுப்பே ஆன்மான்னு சொல்லக்கூடியதை அப்படியே சந்ததிகள் கொடுத்துட்டு போயிட்டா கூட தொல்லை கிடையாது. ஒரு பகுதி தான் வாரிசுக்கே கொடுக்கப்படுகிறது பிறப்பு என்ற அடிப்படையில. அதனாலதான் ஒரே தாயின் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இவ்வளவு வித்தியாசம் அப்படிங்கிறோம். சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாம் அப்படியே எல்லாம் கடவுள்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு ஆன்மாதான் தெய்வம் அப்படி என்ன பார்த்துக்க போய்க்க இருக்கிற பதிவை விளக்கத்தானாங்க உங்களுக்கு அந்த தெய்வ நீதி தெரியும். இவ ஒரு கோர்ட்ல ஒருத்தர் திருடிட்டு வந்துட்டான், ஏன் திருடுன அப்படின்னா, என் குளமே திருடிக்கிட்டு தான் இருக்குன்னு சொன்னா விட்டுருவாங்களா? செய்யற தண்டனைக்கு செய்த குற்றத்துக்கு தக்கவாறு நீதிபதி அதை 6 மாசமோ 1 வருஷமோ கடுங்காமலோ இப்படி தர்றான்ல. எல்லாம் எங்க குளமே இப்படித்தான் வாழ்க்கை நடத்தும் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்க முடியுமா? உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஆக வாழ்க்கையில வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன மாத்திக்கல, இன்னைக்கு இருக்கிற நாகரிகமான உலகத்துல நேரமும் நெருங்கிட்டு இருக்கு. நாகரிகமான இந்த உலகத்துல ஒன்ன பாருங்க, அப்பா அம்மா கொடுத்த உடம்புங்க, இத மட்டும் உன்னுடைய நாகரிக காலத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மாத்திரம் அந்த உடம்புல அப்பா மாதிரி இவ்வளவு விஷயங்களை மாத்தி மாத்தி நான் கஷ்டப்படுறேங்கிறத விட அதை ஏன் நம்ம மாத்த முடியாது, மாத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த கணக்க. சரி, இன்னொன்னு எடுத்துக்கோங்க, மாமியார் மருமக பிரச்சனை முடியாது, இந்த காலம் வரையிலும் முடிஞ்சிருக்கா? உட்காந்து யோசிச்சு பாருங்க.
ஒரு 50-60 வருடத்துக்கு முன்னாடி மாமியாரும் படிக்கல, மருமகளும் படிக்கல. அப்ப அதுக்கு தெரிஞ்ச மாதிரி அதுக்கு வாழ்ந்ததுக்கு தகுந்த மாதிரி அது இது ஒண்ண சொல்ல, இது ஒண்ண சொல்ல, இது அதுக்கு கட்டுப்பட்டு, அது இதுக்கு கட்டுப்பட்டு அப்படி இப்படிமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு மாமியார் வேலைக்கு போகுது, மருமகளும் வேலைக்கு போகுது. ஆனா இன்னும் மாமியார் மருமக சண்டை யோகிலேயே இவ்வளவு அறிவு வளர்ந்து, விஞ்ஞானம் வளர்ந்து எல்லாத்தையும் மாத்திக்கிட்டோம். அன்னைக்கு படிக்காதவங்க, அன்னைக்கு படிப்பறிவு இல்லாததுனால அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அவங்க செஞ்சது தப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா இன்னைக்கு இவ்வளவு விஷயங்களை மாத்தி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல வரும் பொழுது நம்மளாலே மாத்தி அமைக்க முடியல அப்படின்னா அதுல என்னங்க இருக்கு? என்னை பொறுத்தளவு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பதிவுகளை கட்டாயம் மாத்தி அமைச்சு கொள்ள முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்காக தான் இப்படி ஒவ்வொரு உதாரணங்களா சொல்லிட்டு வந்தது. இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு திருமணம் ஆகுது, அந்த பையனும் மருமகளும் வெளிநாட்டுக்கு போயாச்சு. ஒரு 10 வருஷமா பார்க்க முடியல, நேரம் கருதி சொல்றேன், 10 வருஷமா பார்க்க முடியல, திடீர்னு ஒரு தடவை வரலாம் அப்படின்னு அங்கேருந்து சொல்றாங்க. வரும்பொழுது அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. 10 வருஷமா பார்க்காத மகனும் மருமகளும் பேர பிள்ளைகள் வருது அப்படிங்கிற புலாங்கிதத்துல அப்படியே மிதந்துகிட்டு இருக்காங்க. 10 நாள்ல வரப்போறாங்க. 9வது நாள் இன்னொரு போனு, அம்மா இந்த மாதிரி நான் வரும்பொழுது நேர சாந்தி வீட்டுக்கு போயிட்டு வர, யாரு மனைவி வீட்டுக்கு போயிட்டு வர, இன்னொரு 10 நாள் ஆகும்னு சொல்லும் பொழுது திருப்பி இந்த பதிவுகள் கொதிக்குதே. உன்னை இப்படி வளர்த்தேன், ஆளாக்கினேன், போனேன் வந்தேன், இப்படி நீ மறந்துட்டு அங்கேயே அதே கதின்னு அவங்களே இருந்து இருக்கிய, நாங்க உனக்கு படிக்கிறதுக்கு வேலைக்கு போறதுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற இந்த பதிவுகள்லாம் கொதிக்குதே உள்ளுக்குள்ள இருந்து. அப்படி கொதிக்கும் பொழுதும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட்டு 10 வருஷம் கழிச்சு 10 நாள்ல வர்றேன்னு சொன்னவே இன்னொரு 10 நாள் தானே சொல்றா அப்படின்னு மனவளக்கலையில இருக்கிற நம்மனாலும் கொஞ்சம் யோசிச்சு, சரி ரைட்டு அவங்க வீட்டுக்கும் போயிட்டு தான் வரட்டுமே அப்படின்னு சொல்றதுக்கு மனசு வருதா? இருக்கக்கூடிய அவ்வளவு விஷயங்கள் அந்த பரம்பரை பதிவுகளை எடுத்து போற இவ்வளவு குப்பைகள் இருந்தா எப்படிங்க கருமையம் தூய்மையா இருக்கும்? காலமும் சண்டையும் சத்திரமும் துன்பமும் தானே வாழ்க்கை நடத்த வேண்டியிருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணா ஒருத்தர் அனுசரிச்சு அதுலயும் அதுக்கப்புறம் அப்படியே நைஸா அதுலயும் ஆண்கள் ஒரு பக்கம் பக்கபலமா இருப்பாங்க மனைவிக்கு. சரி ஆனது ஆகி போயிடுச்சு, இன்னும் 10 நாள் ஆகும், ஏர்போர்ட்ல போய் நம்ம பேரனை நானும் பார்த்துட்டு தூக்கி கொஞ்சிட்டு வருவோமா போவோமா அப்படின்னு ஒண்ணு டபக்குன்னு கிளம்புறோம். பாருங்க, மாற்ற முடியாதது இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலும் பகிர்தலும் சரியாக இருந்துருச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட பதிவுகளும் மாத்திட்டு போக முடியுங்க. அந்த புரிதலும் பகிர்தலும் எப்படின்னா உணர்வு பூர்வமாக இருக்கணும், உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடாது. அப்படி பண்ணி பாருங்க, நிச்சயம் நம்மளால எல்லா விதத்தையும் நம்மளால மாத்த முடியுமே. நம்ம மாத்த முடியலன்னு உட்காந்து வருத்தப்படுறதுல பிரயோஜனமே கிடையாது. அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து இந்த மாதிரி ஆயிடுச்சே அந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு உட்காந்து வருத்தப்பட்டு இருக்கிறது எல்லாத்தையும் போக்கிட்டு இருக்கிறதுல என்னங்க இருக்கு? பிரயோஜனமே கிடையாதுங்க. எப்படி வாழ்ந்தா நம்ம அந்த நிலைகளை நம்ம எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு தெரியலன்னா அதுக்கப்புறம் என்னங்க இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இப்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பதிவுகளை கட்டாயம் நாம் மாற்றி அமைக்க முடியும். மாற்றுவதற்கு மனம் வேண்டும். அந்த மனம் புரிதலுடன் கூடிய மனமாக இருக்க வேண்டும். அது 2 பேருக்குமான ஒரு பகிர்தலுடன் கூடிய மனமாக இருக்கணும். அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா பிரயோஜனமே கிடையாது. ஆக இவ்வளவு தூரம் பேசி நம்ம கருமையத்தினுடைய களங்கத்தை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா இருக்கக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகளையும் அதை எதிர்கொள்ளக்கூடியதும் அதை எப்படி மாற்றிக்கொள்ளலாங்கிறதுக்கு இவ்வளவு விஷயம். சும்மா இது கொஞ்சம்தான். இது உள்ளுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்பப்ப மாத்திக்கிட்டு தான் இருக்கும். அப்ப அதெல்லாம் மாத்த முடியும் பொழுது இத சொச்சத்தையும் மாத்தினா நாளைக்கு நம்ம சந்ததி என்னுடைய வினைப்பதிவால் அது சுகமாக இருக்க வேண்டும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம அதை மாத்த முடியும். முடியாதுன்னு சத்தியம் பண்ணி வாழ்க்கை நடத்தினா ஒன்னும் பண்ண முடியாது. அதான் மகரிஷி கருமையத்தினுடைய களங்கத்திற்கு ஒரே ஒரு பாட்டுக்குள்ள வேலையை முடிச்சுட்டாருங்க. நான் நிறைவு பெறாத
ஆசைகளின் கூட்டம், நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்ச மனம் பேச்சு இடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல், மற்ற உயிர் சுதந்திரம் வாழ்வின் வளம் பறித்தல், நிறைவளிக்கும் பொறாமை சினம் வஞ்சம் இவை காத்தல், மேலும் நெறி பிறழ்ந்த உணவு உறக்கம் உடைப்பு உடலுறவு கரைபடுத்தும் எண்ணம் இவை கருமையம் தன்னை களங்கப்படுத்திவிடும், கருத்தோடு சீர் செய்வோம் அப்படின்னாங்க. எவ்வளவு விஷயம் பேசணும் பாத்தீங்களா? கருமையம், ஆன்மா, பதிவுகள், அது களங்கமுடையதாக இருக்கிறது. களங்கத்திற்கு காரணம் இந்த ஒரு பாட்டுல கொண்டு முடிச்சிட்டார். ஆனா நம்ம செய்யக்கூடிய செயல்பாடு அப்பப்ப அன்னன்னைக்கு பயன்படுத்துற பாத்திரத்தை கழுவி கவுக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தவம் தற்சோதனைங்கிற முறையால மட்டும்தாங்க மாத்தி அமைக்க முடியும். மாத்தி அமைக்கிறதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. நம்ம ஏதோ தவம் அரை மணி நேரம் பண்ணணும், வேலை முடிஞ்சு ரைட் படுக்கும் போகும்போது அந்த அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன், இவன் நம்மளை கஷ்டப்படுத்தினா சரி அவனுக்கு ஏதோ நம்ம உதவி இப்படி பண்ணிட்டு போறது கிடையாது. வாழ்க்கையில உணர்வு பூர்வமா ஒவ்வொரு நாளும் செயல்பாடை எப்படி நம்ம எவ்வளவு பதிவுகளை மாத்தி அமைச்சிருக்கிறோம், இன்னது எவ்வளவு இருந்தாலும் நம்மளால மாத்தி அமைக்க முடியும் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளுடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய களங்கங்களை போக்கி தூய்மைப்படுத்த முடியும். அப்ப இது எல்லாமே எதற்குள் அடக்கம் பெற்று இருக்குன்னா, நிறைவு பெறாத ஆசைகளின் கூட்டம். இவ்வளவும் எந்த ஒண்ணு செய்யறதுக்கு நம்ம எத்தனைச்சாலும் அந்த ஆசைங்கிற ஒண்ணுதான் போய் செய்ய வைக்குது. அது நடந்துருச்சுன்னா ஓகே, நடக்கல அப்படின்னா அது எல்லாம் அங்க ஒரு பெரிய மாநாடே நடத்திக்கிட்டு இருக்கு நமக்குள்ள. அப்ப அது என்ன ஆகும்? அது மாநாடு நடத்தினாக்க இப்ப இன்னும் சொல்ல போனா நம்ம மட்டும் கிடையாது, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய 800 படி பேர் கர்மையமும் தொடர்பு கொண்டு இருக்கிறது. அப்படிங்கறதுனால இந்த எது நமக்கு ஆகாதுன்னு உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறோமோ, இந்த வெளியில இருக்கக்கூடிய அவ்வளவு எண்ண அலைகளும் அதோட சேர்ந்து ஒரு 5 பேர் மீட்டிங்ல டிசிஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னமே நம்ம வீட்டுல மாமியார் பிரச்சனை அப்படின்னா இப்படித்தான் நம்ம எதிர்கொள்ளணும், மாத்துக்குவோம் வா அப்படின்னு முடிவு எடுக்கிறோமே, தேவையில்லாத முடிவா? இப்ப தேவையில்லாதது நம்மை சுற்றி அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எது எப்படி எது நடந்தாலும் நம்ம குடும்பம் நமக்குன்னு சில மரியாதை பழக்க வழக்கங்கள் இருக்கு. இதை எப்படி நம்ம தக்க வச்சுக்கிட்டு எப்படி போகணும், இதற்குள்ள நம்ம எப்படி சுகமா இருக்க முடியும், இப்படி எல்லாம் உட்கார்ந்து யோசிக்கணும். இது இல்லை அப்படின்னாக்க அந்த நெஞ்சம் மனம் பேச்சுக்கிடையே பிணக்காகும் பொய்கள், அதிகமா பொய் பேசுறவங்களா மாறிடுவோம். நம்மள அடுத்தவங்க இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெளியில நம்ம என்ன சொல்லுவோம், அதெல்லாம் ஜோரா நல்லா சந்தோஷமா இருக்கு. யதார்த்தமான உண்மையை பேசலாமே. பேசும்போதுதான் அங்கேருந்து வரும், ஆமா ஆமா என் வீட்டுல இப்படி நடந்துச்சுன்னு வரும். அதெல்லாம் விட்டுட்டு நம்மள உயர்வா நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொய்யே பேசிக்கிட்டு இருந்தா எப்ப போய் மெய்யோட இணைய முடியும்? நம்மள்ட்ட மெய்யிலேருந்து வந்த ஒரு பகுதி துண்டுபட்டது தானே நமக்கு ஆத்மாவா ஜீவாத்மாவா வந்திருக்கு. அதை திருப்பி எப்படி மெய்யாக்கி அந்த மெய்யோட கொண்டு சேர்க்க முடியும்? உடம்பே அழியுதுன்னாலும் இதையும் மெய்யுடம்பு அப்படின்னா சித்தன். ஏன்னா மெய் அதுல இருக்கிறதுனால, அழியாத ஒண்ணு அழியறதுல இருக்கிறதுனாலதான் அந்த பேரை வச்சான். அப்ப அதை நம்ம எப்படி பாதுகாப்பா பக்குவமா நம்ம எடுத்துட்டு போகணும்னு நம்ம தெரியலையே. அத மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல் ரொம்ப ஈஸியா. அதான் அந்த விளங்கின பதிவுகள்னு சொன்ன பாத்தீங்கன்னா அதுக்கு ஆன்மா இருக்கு. அதது வேலையை அதது செஞ்சுட்டு சாப்பிடுது, படுக்குது, போகம், எல்லா வேலையும் அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. நம்ம தான் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் பாக்கி உள்ள தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு இருப்போம். அப்ப மறைமுகமா நேர்மை பிறருடன் வருத்தல், அதான் சொல்ற வதைத்தல், கொள்ளுதல், திருடுதல், இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு 5ல இருந்து நமக்கு வந்துருச்சு. அப்புறம் எப்படி கருமையம் தூய்மையா இருக்க முடியும்? கலங்கமா தான் இருக்கு. அப்ப விளங்கனத்திற்கு நமக்கும் வித்தியாசம் வரணும் இல்ல? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி மகரிஷி எவ்வளவுதான் விஷயங்கள் நம்ம கொடுத்திருக்கிறாங்களே. நம்மளுடைய ஒட்டுமொத்தமான நிறைவையும் அமைதியும் கெடுக்கிறதே நம்ம பொறாமை, நம்மளுடைய கோபம், அதை தேக்கி வைக்கக்கூடிய வஞ்சம், இதெல்லாம் காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். எதை நம்ம காப்பாற்றணுமோ அதை விட்டுட்டு நம்மளுடைய பொறாமை, நம்மளும் அவனும் ஒன்னாதான் சேர்ந்தோம். 15 வருஷம் ஆச்சு, இன்னும் 2 வீலர் தான் வச்சிருக்கேன். 7 வருஷம் ஆச்சு, அவன் கார்ல போயிட்டு போறான். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன் சௌரியமா இருந்தா நாளைக்கு நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு அவனோடையும் போக முடியல, அவனும் நம்மளை கூட்டு போவான்ல. நீ இங்க உட்காந்துக்கிட்டு 7 வருஷத்துல அப்படி வாங்கிட்டே அப்படின்னா அவன் இந்த கார் எடுக்கும்போது நம்மகிட்ட சொல்லாம போயிட்டு இருப்பான். நம்ம போன இடத்துல நம்மளும் பஸ்ஸை பிடிச்சு போயிருப்போம். அங்க சந்திக்கும் போது கார்ல வரும்பொழுது இன்னும் பொறாமையோட பார்த்துக்கிட்டு இருப்போம்.
வாழ்க்கையில நம்மளுடைய கர்மையும் கலங்கப்படுத்துறதுக்கு இந்த பொறாமை, இந்த கோபம் வரணும். அது சாமிஜி அதை நடிப்பு சிரமம் வச்சுங்க அப்படின்னாரு. இன்னும் சொல்ல போனா அந்த கோபத்தை வெளிக்காட்ட முடியாம தாய்மார்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அதை வஞ்சமா ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு ஒரே கூட்டி சிக்கலாகி போயிடுது. இப்ப இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும்பொழுது எப்படிங்க நமக்கு கருமையும் தூய்மையா இருக்கும்? இல்ல எப்படி நம்ம சௌரியமா வாழ்ந்துட முடியும்? எப்படி நம்ம சந்தோஷமா வாழ முடியும்? இவ்வளவு குப்பையை வச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த வரி பாருங்க, நெறி பிறந்த உணவு, உறக்கம், உழைப்பு, உடல் அறிவு. ரொம்ப இந்த 5 அளவு முறை சாமிஜி ஒன்னொன்னுலயும் ரொம்ப அழகா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. உணவுல, உறக்கத்துல, உழைப்புல, உடல் உறவுல எல்லாத்திலையும் அளவு முறை வேணும். இதெல்லாம் இல்லாம அப்படியே என் கருமையும் நான் தூய்மை, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா போதுமா? இல்ல டெய்லி சாமி கும்பிட்டா போதுமா? டெய்லி தவம் பண்ணிட்டா போதுமா? நம்ம கருமையம் தூய்மை ஆயிடுமா? தவம் பண்ணும் பொழுதே நம்மளுடைய அந்த கருமையத்திலிருந்து சேர்த்து வைத்த அந்த பதிவினுடைய அலைகள் ஏதோ ஒரு பதிவை வெளியில கொண்டு வரும். வர்றப்ப அது நமக்கு தேவைன்னா வச்சுக்கணும், இல்லாட்டி போகட்டும் அப்படின்னு கவனிச்சா போதும். இல்ல வரக்கூடியதை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை, மன வலிமையும் தர்றதுக்கு இந்த தவம் நமக்கு பெரிதும் உதவியா இருக்கும். அது தற்சோதனை பண்ணும் பொழுது நேத்து பண்ணின தப்பு இனிமே காலத்துக்கும் வரக்கூடாதுங்கிற அந்த விழிப்பு நிலையோட நம்ம சங்கல்பம் பண்ணணும். தற்சோதனையில தவத்துல நம்ம மன்னிச்சிடறோம் அப்படின்னாக்க மேல மேல நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்க முடியுமா? இப்ப இது எல்லாம் சேர்த்து நம்மளுடைய கருமையம் தன்னை கரைப்படுத்தி விடுகிறது, கருத்தோடு சீர் செய்வோன்னு கொண்டு முடிச்சாங்க சாமிஜி. அப்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த விலங்கினத்தினுடைய வதைத்தலோ, கொள்ளுதலோ, திருடுதலோ, இல்ல மற்ற உயிர் சுதந்திரம், அந்த 4க்குள்ள தாங்க இவ்வளவு விஷயமும் அடக்கம் பட்டு இருக்கு. அந்த 4 விஷயத்தை நம்ம எப்படி வாழும் பொழுது எப்படி அதை மாத்தி அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த நிகழ்வுகள்ல நம்ம கருமையத்துல இருக்கக்கூடிய களங்கங்களாகவும் குப்பைகளாகவும் இருக்கிறது. நமக்கெல்லாம் ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. இந்த மனவளக்கலை இதுல இருக்கிற பயிற்சிகளை நம்ம கத்துக்கிட்டோம் செய்யறோங்கிறத விட இன்னைக்கு கத்துக்கொள்ளும் பொழுது என்னிலிருந்து என்ன போனது, நாளைக்கு எது தேவையானது உள்ளே போகுது, அதாவது வெளியில போறதையும் நல்லது உள்ள வர்றதையும் என்னைக்கு ஒரு மனுஷன் உணர்வு பூர்வமாக கவனித்து இதுதான் நடக்கும், இது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற தீர்க்கமான ஒரு முடிவை என்னைக்கு நம்ம எடுக்க முடியுதோ அன்னைக்கு நம்மளுடைய கருமையத்தினுடைய அந்த அழுக்குகள், அந்த களங்கங்களை பகுதி பகுதியாக ஒவ்வொரு நாளும் வீட்டை கூட்டுவது போன்று ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டை கூட்டி இருக்கக்கூடிய களங்கங்கள் எல்லாம் குவித்து ஒரு பக்கமாக வைத்து இந்த மணிப்பூரக சக்கரங்கிற நெருப்பு மையத்துல வச்சு எரிச்சு நாளைக்கு ஒண்ணும் இல்லாம அதை ஆக்கி தேவையானதை அதுல எடுத்து வச்சு நம்மளுடைய வாழ்க்கைக்கும் அடுத்த தலைமுறைக்கு அது அனுபவ கொள்முதலாகவும் போவதற்கும் புண்ணிய கொள்முதலாகவும் போவதற்கு இந்த கருமையத்தை தூய்மைப்படுத்துவோம். நிச்சயம் நம்மளுடைய பிறவி எடுத்த பயனை அடைய முடியும். அதனால் கருமையத்தை தூய்மைப்படுத்துவோம், களங்கத்தை போக்குவோம். நிரந்தரமான ஒரு நித்தியமான தூய்மை செய்யக்கூடிய நாளாக ஒவ்வொரு நாளாகவும் நமக்கு அமையட்டும். அதற்கு தவமும் தற்சோதனையும் நமக்கு பெரிதும் உதவியாக இருக்கட்டும். இதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு இறையும் குருவும் நமக்கு ஒத்தும் உதயமாக இருந்து நம்மளை வழிநடத்தட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இதுவரை செவிமடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கருமையும் தூய்மை பெறட்டும், பிறவி பயனை அடையட்டும், அதற்கு இறையும் குருவும் துணை புரியட்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைவோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவது அன்பராக மாணிக்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. பேராசிரியர் ஐயா, மைக் ஆஃப்ல இருக்கு, ஆன் பண்ணிக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன். மாணிக்கம் ஐயா, ஒரு முறை தொடுங்க மைக்க. மாணிக்கம் ஐயா. கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். பேசுங்க ஐயா. மாணிக்கம் ஐயா. வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நல்லா இருந்தது ஐயா உங்க இது, இந்த ஆத்ம தூய்மை பதிவுகளை போக்கலாங்க நம்பிக்கையை கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. என்னோட இது என்னன்னா, இப்ப நம்மள்ட்ட பதிவு இருக்குங்கிறது தெரியுது, அது குறையுதா அது
எப்படி அத நம்ம குறைச்சிக்கிட்டு வர்றோமாங்கிறத ஏதாவது நம்ம ஒரு அளவுகோல் கண்டு நிர்ணயிக்க முடியுமா ஐயா? அதாவது பதிவுகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதே உள்ளத்திலே களங்கம் உடலிலே நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறையுதா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில அதாவது அமைதியை எவ்வளவுக்கு எவ்வளவு தொடர்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு குறையுதுன்னு அர்த்தம். நம்ம குறையுதுங்கிற பேர்ல திருப்பி நம்ம எப்போதும் போலவே குடும்பத்துல மனைவிட்டையோ குழந்தைகள்கிட்டயோ நம்ம எப்போதும் போல சண்டை சச்சரவோ இல்ல ஏதாச்சும் பிணக்கோட வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னாக்கா அது குறையல, அது கூடுது. பட் இயல்பா நேற்று இருந்ததுக்கு இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு நல்லா இருக்கும் இப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த பதிவுகள் குறையுது. ரெண்டாவது, குறையும் பொழுது நமக்கு உடல் ரீதியா மன ரீதியா இந்த ரெண்டு சொந்தம் பாத்தீங்களா, நோயோ இல்ல மனசுக்கு சங்கடமோ படிப்படியா குறையும், முழுமையா குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒண்ணு குறையும் பொழுது நம்ம இருக்கிற வரக்கூடிய பதிவுக்கு தக்கவாறு அடுத்த நிலைக்கு நம்மளை எடுத்து செல்லிட்டு போயிடும். நம்ம உடனே இவ்வளவு தூரம் எல்லாம் பண்றோம், நேத்து நல்லா சந்தோஷமா இருந்தாதான் இருந்தோம், இன்னைக்கு ஏன் இந்த மாதிரின்னு உட்காந்து யோசிக்க வேண்டாம். நேத்து ஒரு பதிவு போனுச்சு, குறைஞ்சிச்சு, சந்தோஷமா இருந்தோம், இன்னைக்கு ஏதோ ஒரு பதிவு போறதுக்கு ரெடியா இருக்கு, அதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பப்ப மாத்திக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா ஒரு காலகட்டத்துல எந்த தேவையும் இல்லாம நமக்கு என்னவோ நம்ம கேட்காம நம்மள்ட்ட கொண்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு ஓரளவுக்கு பகுதியா குறைஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறத நம்ம உணர முடியா. சரியா, சிறப்பு சிறப்பு ஐயா. அப்புறம் இன்னொன்னு, இந்த ஆக்சுவலா இந்த எல்லா உயிர்கள்ட்டையும் நம்ம இது இருக்கணுங்கிறோம். எனக்கு என்ன ஒரு பிராக்டிக்கலா நடந்தது, கரப்பாம்பூச்சி ஒண்ணு சிங்க்ல இருந்தது. நான் ஜஸ்ட் இந்த பிளேட்டை போட்டுட்டு இது என்னடா துடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எடுத்து வெளியே விட்டேன். பார்த்தா அது துடிச்சுக்கிட்டு இருந்ததே வெளில ஒழுங்கா வந்திருக்கும் இருக்கு. நான் எடுத்து விட்டோம்னா அது அப்படியே செத்து போச்சு. சோ இதெல்லாம் பதிவு ஐயா. அதாவது நம்ம அதை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுல அந்த முடிவை வச்சே நமக்கு பாதிக்குமான்னு கிடையாது. நிச்சயம் அது துடிக்குது, அதுல இருந்து நம்மளால காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். பட்டு ஒரு உயிர் உள்ளது ஒன்னும் எதன் மூலியமாக அதனுடைய வாழ்க்கை முடியும் அப்படிங்கறது ஒரு கணக்கு இருக்குங்கய்யா. இப்ப நம்மளே இருக்கோம் அப்படின்னாக்க நம்ம நிலைப்பாடு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி முடியுங்கிறதுக்கு அன்றாட நிகழ்ச்சிகள்ல பாக்குறோம். அதே மாதிரி ஜீவராசிகள், கொசு நமக்கு கடிக்குது, வலிக்குது, ரத்தத்தை குடிக்குது, குடிச்சிட்டு போனா கூட பரவாயில்ல, அது வேற ஏதாச்சும் பாக்டீரியாவை விட்டுற கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன தாங்குற முடியும், அதுக்காக நம்ம விரட்டி விட்டுட்டே இருக்க முடியுமா? நம்ம என்ன அந்த ஸ்டேஜ் போகல. இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல இருக்கிற எறும்ப கூட மிதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மயில் இறகுனால கூட்டிட்டு போனவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா காலில் இருக்கக்கூடிய பொண்ணு சீல்வடிஞ்சு அதுல இருந்து புழுக்கள் வெளியில போனா கூட எடுத்து அதை திருப்பி அதுல விட்டுக்கிட்ட மகான்களும் இருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம், நம்ம அந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட வேண்டாம். எல்லாம் ஒரு நாள் தோன்றியது மறைந்தே தீரணும், மறைவதற்கு ஒரு காரணம் வேண்டும். போனதுக்கு அப்புறம் அதை ஒட்டி பேசக்கூடிய மக்கள் பல விதமா பேசுவாங்க, அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. ஆமா, அதனால ஒண்ணும் இல்லை. ஓகே, சரி, நன்றி, வாழ்க வளம். ஓகே, வாழ்க வளம். திருப்பங்கய்யா, வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக கிருபாநிதி அம்மா, வாங்கம்மா, வாழ்க வளமுடன். சந்திராமா, வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, அம்மா, நீங்க கேள்வி ஐயா கிட்ட நேரடியாவே கேட்டுருங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் குரலை கேட்கிறோம், சொல்லுங்க. ஐயா, நான் இல்லையா, நான் உங்க குரலை கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இருக்கட்டும், நான் கேட்கணும்ல, சொல்லுங்க ஐயா. ஐயா, ஒன்னே ஒண்ணு, நீங்க இந்த ஆன்ம தூய்மையை, இந்த இன்னைக்கு ஆன்ம தூய்மையை பத்தி பேசணும்னு எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது, நீங்க குளத்தூர்ல பேசல, உன் ஆன்மா போகும்போது வெண்ணெயில் உள்ள முடிவாரி தூக்கி எறிய வேண்டும், அப்படி நீ அழகா உன் பிறப்ப வச்சுக்கோன்னு சொன்னதையா நீங்க ஞாபகம் வந்தது. நீங்க சொன்னது அதாவது வெண்ணெயில இருந்து அந்த முடிய உருவனா எப்படி நம்ம உயிர் போக முடியும், அந்த அளவுக்கு போகணும், முள்ளுல போட்டு முடி எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னதுதான் இன்னைக்கு எனக்கு அந்த ஆன்மா அந்த மாதிரி ஞாபகம் வந்தது. கட்டாயம் கட்டாயம் உண்மைதான். ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு நம்ம கொடுத்த சங்கடத்தை கூட அதான் விட்டு விட்டு வருதுமா, கொடுக்குற சங்கடமோ இல்ல அதுல இருந்து நம்ம விடுபடுறதோ கூட அவங்களுக்கு தெரியாம அதுல இருந்து விடுபடணும். இப்போ இவங்க பேசுனாங்க, பட் ஆனா நமக்கு அது கஷ்டமா தெரியலையே, இருந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து விடுபட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி உள்ளதுக்கு தான் அது. அம்மா லைன்ல இருக்கீங்களா? நன்றி ஐயா. ஐயா, நீங்க சொன்னீங்க அழகா, எட்ட முடியுமா தொடர லைன்ல இருக்கே ஐயா. வாழ்க வளமுடன். கேட்கலையா அம்மா?
கேக்குது கேக்குது. அம்மா கேட்கலையா? இப்ப கேக்குது, சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். கேக்குதா ஐயா? கேக்குதுமா, இல்லையா? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ஐயா. நான் ஒரு கிராமத்துல இருக்கேன் ஐயா, 15 நாள் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஐயா வாழ்க வளமுடன். இந்த இடம் தான் கேட்கும் ஐயா. சரி, எப்படி சொல்லுங்க, சொல்லுங்க. அதாவது நான் வந்து சுருக்கமா கேட்டேன்னா ஐயா, இப்ப பதிவுகளும் அலைகளும், அலை இயக்கமும் பதிவு இயக்கமும் ஒண்ணுன்னு சொன்னீங்களா? இல்ல அலை வேற பதிவு இயக்கம் வேறயா? அதாவது பதிவு இயக்கத்தை நம்மளால குறைக்க முடியும். அதாவது அலை வேறு பதிவு வேறு இல்ல, அலையில தான் பதிவுகளே பதியுது. அதனாலதான் பதிவுகள் அடங்கிய அலைகளின் தொகுப்பு ஆன்மா அப்படின்னாங்க. பதிவுகள் வந்து அலையில தான் பதியுது. அதனாலதான் வந்து நம்ம இன்னொருத்தர் பேசும்பொழுது வரக்கூடிய அந்த அலையிலிருந்து அந்த பதிவுகள் வெளிப்பாடு தான் நம்மளுடைய கருமையத்தை டச் பண்ணி அது உணர்வாக, அது சொல்லாக, செயலாக, விளைவாக. அதனால அலை வேற பதிவு வேற இல்ல, அலையில தான் பதியுது. காந்தோங்கிற அந்த அலையில தான் பதிவுங்கிறது பதிஞ்சு மீண்டும் அது என்ன அலைவரிசையில பதிஞ்சிச்சோ அதே ஃப்ரீக்வன்சி வரும்பொழுது மீண்டும் அதை எடுத்து மூளையினுடைய உதவியோடு நமக்கு எடுத்து காட்டுது அப்படிங்கிறாங்க. அதனால இது வேற அது வேற இல்ல. சொல்லுங்கம்மா. ஆன்மா வேற ஆத்மா வேறயா ஐயா? ரெண்டும் ஒண்ணுதாம்மா. ஆத்மானாலும் ஆன்மானாலும் ஒண்ணுதான். நீங்க எதை எப்படி சொன்னாலும் பதிவுகள் அதுதான் ரொம்ப முக்கியம். பதிவுகள் அடங்கிய அலை இயக்கத்தின் தொகுப்பு, அவ்வளவுதான். பல கோடி அலைகள் சேர்ந்த பதிவுகள் உள்ளடக்கமாக கொண்ட தொகுப்பு தான் ஆன்மா. இதுக்கு நம்ம ரூபமோ இல்ல நாமம் இருக்கு, இதுக்கு வடிவம் நம்ம கொடுக்க முடியாது. அதையும் அகரிசி நமக்கு இந்த 8 அங்கங்களாக உள்ளதுல கருமையம் தான். அதனாலதான் அவங்க ஆத்மான்னு எந்த இடத்துலயுமே சொல்லல, கருமையமே ஆத்மா அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த உருவத்தையும் அந்த ரூப நாமத்தை நமக்கு கொடுத்தாங்க. அதனால இது வேற அது வேற இல்லை. ஆனா ஆத்மாங்கிற அந்த மறைபொருளா இருக்கக்கூடியதான் பதிவா இருக்கு. ஆத்மாவினுடைய வெளிப்பாடு தான் பதிவினுடைய வெளிப்பாடு நமக்கு மனமாக. மனம்தான் மூளையினுடைய உதவியாட அந்த 5 புலன்கள் வழியாக நம்ம எல்லா செயல்பாடுகளும் செய்யறோம். ஆத்மா இல்லாம எதுவுமே கிடையாது. ஆத்மாவின் வெளிப்பாடு, பதிவுகளின் வெளிப்பாடு ஆத்மாவை நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அதனால ஆத்மா வேற இல்லை. வாழ்க வளம். இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமானது இந்த நாம ரூபம் ஐயா, ரொம்ப நல்லா இருந்ததுயா. ஆமா, அது இன்னும் நிறைய இருக்கு. நல்லதுமா, நல்லது, ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க ஐயா. நான் உங்களோட தனியா பேசுறேன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சந்திரமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றி. மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு முறை ஐயா. நம்ம இன்னும் அவ்வளவு அற்புதமா இருந்ததுயா. நல்லதுமா. கணேஷ் ஐயா வாழ்க வளமுடன். நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன். உங்களோட லெக்சர் நேரா கேட்டது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். சென்னையில இருந்து பேசுறேன். எனக்கு 2 கொஸ்டின். ஒன்னு டெக்னிக்கல், இன்னொன்னு நான் டெக்னிக்கல். நான் டெக்னிக்கல் யதார்த்தம். டெக்னிக்கல் சைட்ல வந்து நீங்க சொன்னீங்க ஐயா, நீங்க ஆத்மா சொல்றது நான் உள்ளம்னு எடுத்துக்கிறேன், இல்லைன்னா அதை வந்து சோல்னு எடுத்துக்கிறேன். மனம் இருக்கு, ஒரு மனிதன் இறந்தா பிறகு அந்த மனம் போய் மறைஞ்சிருங்கிறாங்க. ஆனா உள்ளம் மட்டும், அந்த ஆத்மா மட்டும் இருக்கும். ஆனா இது ரெண்டுமே ரெக்கார்ட் ஆகிற அந்த மீடியா, தட் இஸ் கருமையம். அதான் அந்த மீடியா கருமையம் இருக்கும்போது ஏன் மனம் மட்டும் மறையுது, ஆத்மா மட்டும் கண்டினியூ ஆகுது? நம்ம ஏற்கனவே வந்து இப்ப நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா உள்ளம் மனம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வேறுபாடு இருக்குங்கய்யா. இப்ப மனம் அப்படிங்கிறது, உள்ளம் அப்படிங்கிற இடத்துல பதிவுகள் இருக்கும், நமக்கு தெரிந்த பதிவுகள் எல்லாம். இப்ப உள்ளம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்ப உங்க பேர் என்ன சொன்னீங்க? உங்க பேர் என்னங்கய்யா? கணேஷ். கணேஷ். இப்ப கணேஷ் அப்படிங்கிறது வந்து உள்ளத்துல பதியறதுங்கய்யா. இப்ப மனம் அப்படிங்கிறது வந்து வெளிப்பாடா வரக்கூடிய நிகழ்வு. இப்ப பேரு அப்படிங்கறத எப்ப வேணாலும் எடுத்து சொல்லும். அது பேரோ ஒரு பொருளோ எதையா இருந்தாலும் தெரிந்த பதிவுகளை உள்ளடக்கமாக கொண்டது உள்ளம். என்ன தெரிந்ததையும் தெரியாததையும் வெளிக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையாக அமைத்து கொடுப்பது மனம். இது ரெண்டுக்கும் இடைப்பாடா நமக்கு கருமையம்தான். அதுக்குள்ள இருக்கிற பதிவுகள் மனமாக வெளியில வருது. அந்த தெரிந்த பதிவுகள் தெரியாத பதிவுகள் அப்படின்னு கணக்கு இருக்குங்கய்யா. அதனால அந்த உள்ளம் அப்படிங்கிற அந்த கருமையம் அது எப்போதுமே நமக்கு அழியாத ஒண்ணு. ஆனா அதையே நான் சொன்ன பாத்தீங்களா, நாம ரூபத்துல வந்து இந்த இருக்கக்கூடிய பதிவுகள் படிப்படியா கழிஞ்சு முழுமையா போகும் பொழுது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட போய் இணையும். அதுவும் ஒரு படி மேல போனா அந்த ஆத்மான்னு சொல்றதுமே அழியக்கூடியதுதான். பரமாத்மா ஒண்ணு மட்டும்தான் அழியாத ஒண்ணு. அது தூய்மையானது, அது ஒண்ணுதான். மற்றதெல்லாம் அதுல அடங்கி பதிவுகளாக வர்றதுனால அதுக்கு பகுதியா நம்ம பேர் வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாதுங்கய்யா. நிரந்தரமானது நமக்கு வந்து அந்த ஆத்மா.
பதிவுகள். நம்ம போனாலும் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சோல் அப்படிங்கிறீங்க, நம்ம போனதுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லும் பொழுது இன்னொரு பிறவி கிடையாது, ஆனா நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு கணக்கு என்ன இருக்கு. இந்த பதிவுகள் இருக்கு பாத்தீங்களா, இது அப்படியே அந்த உடல்ல இருந்து வெளியில போயிட்டு இந்த பிரபஞ்சத்துல காஸ்மாலஜில அப்படியே பறந்து விரிஞ்சு இருக்கும். அந்த ஒத்த மன அலைச்சல் வர்ற அந்த வாழக்கூடிய மனிதர்களோட அந்த எண்ணங்கள் இணைஞ்சு, அதனாலதான் திருப்பி நான் சொல்லும் பொழுது 800 கோடி பேரும் எல்லாத்திலையும் தனித்தனியா பிறந்திருந்தாலும் கருமையத்தால நம்ம இணைஞ்சுதான் இருக்கோம் அப்படின்னு. அதனால எங்கிருந்து எங்கேயும் விலக முடியாது, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்கு. அதோட நம்ம தொடர்பு கொண்டுதான் இருக்கிறோம். அதை எப்படி எடுத்து நம்ம பண்ணணுங்கிறது மட்டும் நம்ம கவனமா இருந்தோம்னா போதும், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்கய்யா. அடுத்த ரெண்டாவது கொஸ்டின். ரெண்டாவதுயா, இப்ப கிட்டத்தட்ட மகரிஷி இறைநிலை அடைஞ்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் மேல ஆகி போச்சு. நிறைய மனவளக்கலை மன்றம் வந்திருக்கு, நிறைய மனவள கலைஞர்களும் உருவாகிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு உருவாகி இருந்தோம், இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் புலன் மயக்கத்துல இருக்கக்கூடிய பக்தி மார்க்கமோ இல்ல அதே புலன் மயக்கத்துல இருக்கிற அரசியல் அமைப்பு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான் என்ன பொறுத்த வரைக்கும். இதுவும் ஒரு கோயில், பிரசாதம், சாப்பாடு, டான்ஸ், லைட்டு, கச்சேரி, ஸ்மெல்லு, வாசனை. அரசியலுக்கு போயிட்டீங்கன்னாலும் அதே டான்ஸ், கூத்து, பாட்டு. இவர் பகுத்தறிவுங்கிறாரு, நம்ம இறைவனுங்கிறோம், அவ்வளவுதான். ரெண்டு ஒண்ணுதான். மக்கள் தரம், அதாவது இவ்வளவு டெக்னாலஜி இவ்வளவு வந்தோம், நீங்க சொன்னீங்கல்ல அனுபவங்கள் இவ்வளவு வந்தோம், அறிவும் வந்தோம். படிப்பறிவுள்ள தமிழ்நாடு இன்னும் எல்லா ஸ்டேட்டோட ஆல்மோஸ்ட் கேரளாக்கு அப்புறம் நம்ம 2வது இருக்கோம். இருந்தும் நம்மளால ஒரு ப்ராப்பரா ஒரு கவர்மெண்ட் கூட செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு இறைவனுக்கு அடுத்து கவர்மெண்ட் தான். அதை கூட செலக்ட் பண்ண முடியாம இன்னும் சினிமா மயக்கத்திலேயே, அந்த புலன் மயக்கத்திலேயே படிச்சு பிஹெச்டி வாங்கின மக்கள் வரை பிஹெச்டி வரைக்கும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் பிஹெச்டி வரைக்கும். நேற்று மதுரையில பாத்திருப்பீங்க, நான் பேரெல்லாம் சொல்ல நடந்ததுன்னு. இவ்வளவு அறிவுல கீழே இருக்காங்களே, ஏன்? அதனாலதான் நம்ம நாடு பேக்ல இருக்கா. ரெண்டாவது நம்ம பாத்தீங்கன்னா எக்கானமிக், சைனா, அங்க 2 தான் பேச முடியும். அறிவுல ஒர்க் பண்ணோம், உழைப்பு, இது 2 தான் அந்த கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணோம். வேற 2 எதுவுமே அக்செப்ட் பண்ணாங்க. அந்த மதம், தியானம், எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 2 தான். அவன் எங்கேயோ போயிட்டான். நம்ம இன்னும் வறுமையில தான் இருக்கோம். இன்னும் அந்த 1000 ரூபாய்க்கு எப்படா கொடுப்பான்னு சொல்லி மக்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஒரு பக்கம் தியரி, நம்ம பெர்ஃபெக்ட் தியரி பேசுறவங்க, பெர்ஃபெக்ட் தியரி. நான் கிட்டத்தட்ட ஒரு சமூகத்தோட ஒரு அது இருக்கும். அது என்னோட ராசியில வர மாதிரி அந்த சமூகம் ஏன் இப்படி பின்தங்கியே இருக்கு, இன்னும் அந்த 1000 ரூபாய்க்கு நம்பி இருக்கே 2025லயுமே. இப்ப இவ்வளவு இருந்தும் ஏன் அது மாற மாட்டேங்குது? அது நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பேசலாம், அதுக்கப்புறம் இந்தியா கூட சில இடத்துல மாறிடுச்சு, நிறைய ஸ்டேட். நான் என்ன சொல்ல விரும்பல, ஆனா தமிழ்நாடு மட்டும் ஒரு இவ்வளவு இருந்தும் அறிவு நிலையில ஏன் இவ்வளவு கீழே இருக்கும்? அதாவது அறிவு நிலையில இருந்தும் நம்ம கீழே இருக்கோம் அப்படிங்கிறதுங்கய்யா. இப்ப என்னதான் நம்ம வழிகாட்டுதல் அப்படின்னு கொண்டு போனாலும், இப்ப நம்ம என்ன சொல்றோம், இப்ப இறைவன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கு அப்படிங்கிறோம். அது என்ன சொல்றாங்க, ரொம்ப மிண்டி போனா காட்டு அப்படிங்கிறாங்க. இல்ல தெரியாதுன்னு சொன்னாலும் எப்படி தெரியாதுன்னு சொல்ற அப்படிங்கிறாங்க. ஆனா இது தனித்துவமா ஒவ்வொருத்தரும் நம்மளா தெரிஞ்சுக்க கூடிய நிலை, அதனுடைய ஒரு விகிதாச்சாரம் ரொம்ப கம்மியா இருக்குங்கய்யா. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப மனவளக்கலையும் எடுத்துக்கங்க, நீங்க மத்த அமைப்புகளையும் எடுத்துக்கோங்க. நீங்க மத்த அமைப்புகள்ல அந்த கொண்டுகிட்டு போற விஷயங்களே நீங்க சொல்ற மாதிரி கலாச்சாரம், டான்ஸ், அது இதுன்னு போட்டு எப்படியோ போட்டு கொண்டு போறாங்க. மக்களும் என்னன்னா போகுதா, அங்க பொழுது போகுதா, இப்படிதான் பாக்குறாங்களோ ஒழிய இந்த வாழ்க்கையில நம்ம ஏன் வந்தோம், எதுக்காக வந்தோம், எப்படி இருந்தா திருப்பி நம்ம எங்க போக போறோம், இப்படிங்கிற சில கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லை. இருந்தாலும் இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க, வள்ளலார் காலகட்டத்துல இந்த மாதிரி ஆன்மீக அமைப்புகள்ல இந்த உணர்ந்ததை கொண்டுகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சாப்பாட்டுக்கே சிரமமான சூழ்நிலையா இருந்துச்சு. அப்பதான் வள்ளலார் என்ன பண்ணாரு, இவன் பசிக்கிறவனுக்கு போய் தத்துவத்தை பேசி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற கணக்குலதான் அன்னைக்கு அடுப்பை பத்த வச்சாரு. இன்னைய வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. காலத்தால இப்படி நீங்க ஒரு பகுதியில இந்த 1000 ரூபாய் அப்படின்னு பேசுறது ஒரு பகுதியா இருந்தாலும், இன்னைய காலகட்டத்துல போஜனத்துக்கு பிரச்சனை இல்லைங்கய்யா. இருந்தாலும் மக்கள் மேல 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 சௌகரியமா வாழணும்னு நினைக்கிறாங்களோ ஒழிய அதுக்காக கஷ்டப்படணும்னு நான் சொல்லல. இருக்கிறது எப்படி வந்துச்சு, அதை எப்படி தக்க வச்சுக்கணும், இன்னைக்கு நான் மட்டும் அனுபவிச்சா போதுமான்னு சொல்லி அதை கெடுத்துட்டு போறதை விட பின்னாடி வர்றவங்களும் இதை அனுபவிக்கணுங்கிற அந்த தொலைநோக்கு பார்வை ரொம்ப கம்மியா போச்சு. இன்னும் எத்தனை இடத்துல நீங்க செல்லுலயே எடுத்து அப்படி பரட்டணும், ஏதாச்சும் ஒண்ணு போட்டா இந்த உடல் நிரந்தரமானதல்ல, இது என்றோ ஒரு நாள் போகக்கூடியது, எதை கொண்டு வந்தா எதை கொண்டு போக எல்லாமே பேசுறோம். பேசுற நம்மளே திருப்பி 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 பீரோல என்ன சேர்த்து
சேர்த்து வச்சுக்கிட்டு பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு தான் பாக்குறோமோ ஒழிய, சரி தேவையை ஒட்டி இது இருக்கு, தேவைக்கு போகிறப்ப இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு. ஆனா கொடுக்க மனசு வரல. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, நான் சில விஷயங்களை மத்தவங்களுக்கு கொண்டுட்டு போகணும்னு நினைச்சாலும் என்னை சுத்தி இருக்கிற அலைகள் அந்த காரியத்தை செய்ய விடாத அலைகள் எனக்குள்ள நிறைய ஊடுருவி மோதிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த உதாரணத்தை சொன்னேன். அப்ப என்ன பண்றேன், நான் சொல்லக்கூடிய இடத்துல நான் சரியா இருக்கணும், நான் சரியா இருந்துகிட்டு அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இப்ப இந்த மனவளக்கலை. அழகா சொல்லுவாங்க சாமிஜி, நீ ஒரு உடற்பயிற்சியை சொல்லி கொடுக்கணும்னா கூட நீ வீட்டுல செஞ்சு இருந்தா சொல்லி கொடு, இல்லாட்டி சொல்லி கொடுக்காதேன்னே சில விஷயத்துல சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்பதான் அதை அடுத்ததுக்கு கொண்டு போக முடியும். நமக்கு கிடைச்ச வாய்ப்புல அதாவது அறிவு எல்லாத்துக்கும் பொதுவா இருக்குங்கய்யா, நிறைய பிராடா யோசிக்குதுங்கய்யா. ஆனா அதை நிரந்தரமா எப்படி வாழ்வுங்கிற இடத்துல சுயநலமா போயிட்டு இருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். இன்னும் எவ்வளவு என்ன கொண்டு போறோம். நீங்க உதாரணத்துக்கு நீங்க பேர் சொல்ல விரும்பல, நீங்க நானும் பேர் சொல்ல விரும்பல. இருக்கிற அரசியல்வாதிகள் மறையும் பொழுது இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தாலும் நீ உடல்ல வர்ற நோயை உன்னால போக்க முடிஞ்சா, வரக்கூடிய களங்கத்தை போக்க முடிஞ்சா, போனதுக்கு அப்புறமும் குழப்பமா தானே இருக்கு நிறைய விஷயங்கள். அப்ப இத பார்த்துனாலும் அடுத்தது நம்ம என்ன பண்ண முடியுங்கிற இடத்துல யோசிக்கிற இடத்துலயும் ஒரு செகண்ட் ஒரு ஆக்சிஸ் மைக்ரான் லெவல்ல நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் மாறினாலும் சுத்தி உள்ள எண்ண அலைகள்லாம் சேர்ந்து சில விஷயங்களை செய்யற இடத்துல நம்ம அலையும் போய் சேர்ந்து பண்ணிடுது. இதெல்லாம் மாத்தி அமைச்சுக்கிறதுக்காக தான் இன்னைய கணக்குலயே நான் என்ன சொன்னேன், நிச்சயம் நம்ம அலைகளை மாத்தி அமைக்க முடியும். ரெண்டாவது, இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம மாத்தி அமைச்சுக்கிறத விட சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஒரு தாரக மந்திரம் வாழ்த்துங்கய்யா. கூடுமானவர்களையும் மனவளக்கலையில இருக்கிற நம்ம அதுதான் சொல்ற, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள் உணர்வாய் பெறுதல் வேண்டும், உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் அப்படின்னும். ஓர் உலகத்துக்கு ஒரு ஆட்சிங்கிற மாதிரி கொண்டு அவனும் சுயநலமா போறதுக்கு தான் யோசிக்கிறான ஒழிய எல்லாரும் அப்படிங்கறத இன்னும் யோசிக்கல. ஆனா யோசிக்கல நினைச்சு நம்ம வருத்தப்பட வேண்டாம். இன்னைக்கு செய்யறனா என்னைக்கு செய்யறது, இப்ப செய்யறனா எப்ப செய்யறது, நம்ம செய்யறனா வேற யாரும் செய்வா அப்படிங்கிற கணக்குல மட்டும்தாங்க இந்த மனவளக்கலையை முடிஞ்ச வரலையும் கொண்டு போறோம். முடிஞ்ச வரலையும் தூய்மைப்படுத்துவோம். வெற்றியலையும் பறந்து தூய்மைப்படுத்தின இடத்துலயும் விழும். சங்கடப்படாம எடுத்து திருப்பி அதை டஸ்ட்பின்ல கொண்டு போடுற அளவுக்கு மக்கள் என்னைக்கு வர்றாங்களோ அன்னைக்கு நிச்சயம் இன்னைக்கு நமக்கு நாம எடுக்கிற அந்த எஃபெக்ட் என்றோ ஒரு காலகட்டத்துல எல்லாம் போதும், இருக்கிறத காப்பாத்தினா போதுங்கிற ஒரு நிலை வரும். அது எத்தனை தலைமுறை எத்தனை ஆண்டுகள் சொல்ல முடியாது. இருந்தாலும் நல்ல கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு தொடர்பான சில கேள்விகளை நீ கேட்டீங்க, எல்லாரும் மனசுக்குள்ளேயும் அது இருக்கு. இருந்தாலும் நம்ம வாழ்த்தி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கொண்டு வருவோம். எல்லாருமே அதாவது நான் சொன்ன நீங்க சொன்ன மாயையும் நான் சொன்ன பாத்தீங்களா, இதே கேட்டாங்க, எனக்கு மாயை இல்லை அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா. அது மாதிரி மனவளக்கலையில் உள்ள ஒவ்வொருத்தரும் எனக்கு மாயை இல்லை, எல்லாமே உணர்வு பூர்வமாக என்னைக்கு உணர்றோமோ 100 பேர் 1000 பேர்த்த சரி செய்ய முடியும், 1000 பேர் 1,00,000 பேரை செய்ய முடியும், 1,00,000 பேர் 1 கோடி பேர். இப்படியே பகுதியா போய் என்றைக்கோ ஒரு நாள் இந்த 25,000 மைல் சுற்றளவு உள்ள ஒரு சுண்டைக்கா பூமி தாங்கய்யா இந்த உலகம் பாக்கி எத்தனையோ அண்டங்களை அடுக்கி வச்சிருக்கு. இதுக்குள்ளேயே இந்த படாத பாடுபடுறோம். இதை சரி செய்வதற்கு உங்களை மாதிரி உள்ள ஆட்களும் மனவளக்கலையில் உள்ள இந்த இருக்கக்கூடிய பயிற்சியாளர்களும் தன்னுடைய தவ நேரத்துல பகுதியா வாழ்த்து சுயநலமாய் இல்லாம என் குடும்பம் என்னுடைய உறவு என்னுடைய நட்புன்னு இல்லாம இந்த உலகத்துல உள்ள அவ்வளவு பேரும் மாறணும், எல்லாரும் சகோதரத்துவத்தோட இருக்கணுங்கிற அந்த ஒரு சங்கல்பத்தை நீங்க சொன்ன இந்த இதுல இருந்து எல்லாருமே அந்த தவத்துல எடுத்துக்குவோம் அப்படிங்கறதா என்னுடைய சிற்றறிவுக்கு பட்டதுங்க. பிரமாதமான விளக்கம். ஏன்னா நம்ம சொசைட்டி நல்லா இருந்தா தான் எல்லாமே நல்லா இருக்கும். சொசைட்டி நல்லா இருக்கணும்னா நம்மளோட வாழ்த்துக்கள் நல்லா இருக்கும். அதுல ரொம்ப மாற்று கருத்தே இல்லை. ரொம்ப 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 அருமையான விளக்கம். ரொம்ப ஏன்னா எனக்கே நமக்கு ஒரு டவுட் வந்துட்டே இருக்கு. நம்ம மட்டும் இதுக்குள்ள ஒரு சின்ன இதுல போயிட்டே இருக்கமே, ஒரு பெரிய சொசைட்டி அஃபெக்ட் ஆயிருக்கு. அவங்க எல்லாம் எப்ப இதுக்கு கிடைக்க போறாங்க, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்க போகுது. அன்பர்கள் நேரம் கருதி சுருக்கமாக கேள்விகளை கேட்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் சாட் பாக்ஸில் பதிவிடும் போது பிறந்த நாள், திருமண நாள், வேலை வாய்ப்பு போன்றவைகளுக்கு மட்டும் பதிவிடவும்.
நீங்கள் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவது மிக நல்ல விஷயம். அதை உங்கள் தவத்தின் நிறைவில் வையகத்தையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தலாம். நீங்க வாழ்க வளமுடன் கண்டினியூஸா பதிவிடும் போது அது எனக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. போஸ்டிங் பண்ணிட்டு நாங்க அந்த வாழ்த்துக்கள் கேட்டவங்களோட இதை எழுதும் போது எங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு. அதனால தயவு செய்து இந்த மாதிரி வாழ்க வளமுடன் கண்டினியூஸா அதுல பதிவிடுறதை கொஞ்சம் தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் நல்ல முறையில வாழ்த்துங்க வையகத்தை, நல்ல விஷயம்தான். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஜெயந்தி பாஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். நீங்க கேள்வி கேட்கலாமா ஜெயந்தி அம்மா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? கொளத்தூருங்கய்யா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான பதிவுங்க ஐயா. நான் கேட்கணும்ன்ற கேள்விங்களை எல்லாருமே கேட்டுட்டாங்க ஐயா. எனக்கு கேட்கறதுக்கு எதுவுமே வைக்கலங்க ஐயா. நல்லதுமா, நல்லது. விளக்கம் கொடுத்துட்டாங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கவிதா கோவிந்தராஜன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சொர்க்கம் நரகம்ன்றாங்க, எல்லாமே இந்த உலகத்துல தானுங்களா, இல்ல நம்ம இறந்து போய் அதுக்கு சொர்க்கம் தனியா நரகம் தனியா? சொர்க்கம் நரகம் எல்லாம் நம்ம இப்ப இந்த பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, மகரிஷ்டம் வந்ததுனால கொஞ்சம் புரிதலோட பேசிட்டு இருக்கோம். இந்த புரியாத காலத்துல கொஞ்சம் பயமுடுத்தி சில கதைகளை சொன்னாங்க, அவ்வளவுதான். ஆமா, என்னை பொறுத்தவரை சொர்க்கம் நரகம்ங்கிறது நம்ம இரண்டு பண்பாடை கடைபிடிச்சாலே போதுங்க. அடுத்தவங்களை துன்பப்படுத்தாமையும் தனக்கு போக மற்றவங்களுக்கு உதவணுங்கிற அந்த ரெண்டு எண்ணம் இருந்துட்டா எப்போதுமே நமக்கு சொர்க்கம். அந்த செத்ததுக்கு அப்புறம் போய் சொர்க்கம் நரகம் யாருமா பார்க்க போறா? வாழும் பொழுதே சொர்க்கமாக வாழ்றதுக்கு இந்த மனவளக்கலையும் அடுத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கும் அடுத்தவங்களை பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கும் இந்த மற்றவங்களை தடுமாற்றம் இல்லாமல் அது தேவையானதை மட்டும் பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டோம்னு வச்சுங்களேன், அதுதான் சொர்க்கமே. இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பையன், என்னுடைய மருமகள், என்னுடைய பேரப்பிள்ளைகள், பக்கத்து வீடு, தெருவு, ஊரு, உலகம் இப்படி விரிஞ்சு போயிட்டாலே சொர்க்கம் தான்மா. வேற ஒண்ணும் தனியாலாம் கிடையாது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சபரீஷ் ஐயா, வாழ்க வளமுடன். ஆஸ்திரேலியாவில் இருந்து சபரீஷ் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாங்க சபரீஷ். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா பயனுள்ளதா இருந்ததுங்க ஐயா. எனக்கு ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி வந்து ஐயா, இப்ப சில பேர் வந்து நிறைய எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குது, எல்லா விதமான கான்டாக்ட்ஸ் கிடைக்குது, இருந்தாலும் ஆனா அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறதோ இல்ல அவங்களால அந்த நினைச்ச அளவுக்கு வர முடியல இல்லைங்க ஐயா. அதுக்கு பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இயக்குனர் பாரதிராஜா பையன் கூட எல்லாமே இருக்கு. அதாவது இது நம்ம என்னன்னா புறத்தை பாக்குறோங்க ஐயா, எல்லாமே இருக்கு, அனுபவிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம், ரைட்டுங்களா? நம்ம அகத்துக்குள்ள போகும் பொழுது இன்னைக்கு நடக்கக்கூடிய புற வாழ்க்கையில நியாயமாக எல்லாருக்கும் ஏற்புடைய வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்துல நீங்க மற்றவங்களுக்கெல்லாம் உதவியா இருக்கணுங்கிற பதிவு இருக்கு. ஆனா நீ வாழும் காலத்திலேயே உன்னுடைய முன்னோர்கள் கொடுத்த பதிவை அனுபவிக்கணும்னு இருக்கு. ஆனா எவ்வளவு இருந்தாலும் நீ படுற கஷ்டத்தை நீ தான் பட்டாகணும். இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ஒருத்தருடைய கஷ்டத்தை இன்னொருத்தருக்கு மாத்தி கொடுக்க முடியும் அப்படின்னுட்டா நம்ம பக்கத்துல யாருமே வரமாட்டாங்க. இறைவன் அதனாலதான் பதிவுகளா வச்சுட்டு முடிஞ்ச வரலையும் நீ அடுத்தவங்களுக்கும் பண்ணு. எவ்வளவு வசதி வாய்ப்பா எல்லாரும் ஏற்புடைய உள்ள ஒரு மக்களா வாழ்ந்தாலும் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படிங்கனாக்க, இப்ப சொன்ன பாத்தீங்கன்னா அந்த 7 தலைமுறைகளுடைய கணக்குனுடைய பதிவுகள்ல நம்ம அம்மா அப்பா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஏன் இன்னும் சொல்ல போனா ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தைகளே வித்தியாசப்படுது அப்படிங்கும் பொழுது இருக்கக்கூடிய பொருளுக்கும் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படிலாம் பார்த்தா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் முன்னிலை கேட்ட கேள்வி மாதிரி கோடி கோடியா இருந்தாலும் ஏன் அவங்க எதை வேணாலும் மாத்தி அமைச்சுக்கலாமே, போறப்ப போய் தானே ஆக வேண்டியிருக்கு. அதனால படுற கஷ்டங்கிறது வேற, நம்ம நடந்துக்கிற முறைங்கிறது வேற. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் நல்லா தான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை யாரு சொல்றாங்களோ அவருக்குள்ள இறைவன் இருந்து வழி நடத்துகிறான் என்று அர்த்தம். அதனால என்ன வாய்ப்பு இருந்தாலும் ஏன் அவங்க இந்த மாதிரி முன்னேற முடியல, தடுமாற முடியல, திறமையா முன்ன வர முடியல அப்படிங்கறதெல்லாம் கணக்கு கிடையாது. இருந்தாலும் நம்முடைய முயற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளவு சிரமப்பட்டாலும் நான் சொன்ன அந்த வார்த்தையை நினைச்சிட்டா போதுங்கய்யா. இதுல இருக்கிறவன் இல்லாதவன் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாதுங்க. நம்ம யாரையும் குறைச்சும் மதிப்பிடவும் கூடாது. அதனால வாழ்நாள்ல
இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு தக்கவாறு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேங்கிற ஒரு மனப்பக்குவம் இருந்துட்டா போதும். புறத்துல யாரு என்ன நினைச்சாலும் நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டே இருக்கலாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல ஒண்ணும் கொண்டுட்டு வந்த வினைப்பதிவை கொண்டு வந்த விதைப்பதிவை தொண்டு செய்து போக்க வேண்டும்பாங்க சாமிஜி. அதனால அந்த வித்தியாசம் பார்க்க வேண்டிய. இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், நாளைக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஓகே, என்கிட்ட இருந்து ஒரு பதிவு போகுதுங்கிறத நினைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். ரெண்டாவது சில பேர் பார்ப்பாங்க, எல்லா வாய்ப்பும் இருந்து சமுதாயத்துல அவங்க தனித்திறமையா வர முடியலையே, எல்லா வாய்ப்பும் இருந்து. அதுக்கு உதாரணம் எங்க குடும்பத்திலே இருக்கு. நேரம் கருதி அதெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா எதையா இருந்தாலும் இருக்கிறத வச்சு அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் வந்துட்டாக்க வாழ்க்கையினுடைய சக்கரம் மெதுவாக நகர்ந்து போய்கொண்டே இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க. நன்றி ஐயா. நன்றி அம்மா. செவ்வையா கேள்வியை மட்டும் சுருக்கமா கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. நம்ம தவம் தற்சோதனைன்னு சொல்றீங்க, நீங்க பண்றோம். நம்ம ஒரு பழி செயல் நம்ம செஞ்சிடறோம், அதுக்கு பிரயாச்சத்தை நம்ம பண்ணி நம்ம மேட்டு செய்ய மாட்டோம்னு அந்த தற்சோதனை பண்ணக்குள்ள நம்மளுக்கு தெரியுது. நம்ம அதை போக்கி கொள்றதுக்கு நம்ம இன்னும் அந்த பதிவுகள்லாம் சீக்கிரம் நீங்க என்ன பண்ணாங்க, நீங்க அனலைஸ் பண்ணுங்க. நம்மளுக்கு எப்படி ஐயா தெரியும், நீங்க தவம் பண்ணாலே போதும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்றீங்க. அந்த தப்புகளை நம்ம பிராயச்சித்தம் பண்ணி மேட்டு நான் எடும் பாட்டோம்னா தற்சோதனை ஓகே பண்ணிடுறோம். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஒவ்வொரு நாளும் தவம் பண்ணக்குள்ளேயே நம்மளுடைய பழிச்செயல்கள் வருது, அதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. அது எப்படிங்க ஐயா பண்ண முடியுங்க? அதாவதுங்க, இப்ப நம்ம தவம் பண்ணும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆக்னை தவம் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு சரியா கிடைக்கவே மாட்டேங்குது, என்னென்னமோ வருதுங்க அப்படி. ஏங்க, தவம் பண்ணணும் அப்படிங்கிற எதையாச்சும் ஒண்ணு நினைச்சு இருக்கும் பொழுது நம்ம கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் நம்ம பதிவு போய் பதிஞ்சது நமக்கு தெரியுமா? சில விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி தெரியும், பல விஷயங்கள் தெரியாது. வந்த பதிவு வந்தது மாதிரி போறதுக்கு நம்ம தவத்துல அழகா போயிட்டே இருக்கோம். அப்படியே உங்களுக்கு சினிமாவில போற மாதிரி போயிட்டே இருக்கும். எல்லாத்தையும் கவனிங்கிறது மட்டும்தான் சார் நம்மளுடைய தவமே. அந்த கவனிக்கும் பொழுது அதோட கூட சேர்ந்து நமக்கு தேவையானது ஒண்ணு கூட போகும். வந்த எண்ணங்கள்லாம் அப்படியே நமக்குள்ளேயே இருந்துச்சுன்னா நிச்சயம் நம்ம ஆயுள் நமக்கு இதெல்லாம் போதவே போதாது. எத்தனை காயகல்பம் பண்ணாலும் நமக்கு கதைக்கு ஆகாது. ஆனா வர்ற எண்ணங்கள் அதுவாக போகுது. அதுல எதை எடுத்து வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் தவமே. அதுல எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல வரக்கூடிய விளைவு ஆகா இதை ஏன்டா நம்ம எடுத்தோம்னு உட்காந்து யோசிக்கிறதுக்கெல்லாம் ரைட்ஸே கிடையாது. வந்துருச்சா நம்ம அனுபவிச்சாகணும். ஆனா அது போறேங்கிறதுனாலும் போக விடுங்களேன் அப்படிங்கறதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா எல்லா பதிவுகளும் வருது. அதே நேரத்துல சில பதிவுகள் வந்தாலும் போகாது. அதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா, மாத்தி அமைங்க. அத குடும்பத்துல சொன்ன பாத்தீங்களா, அது ஒரு பொண்ணு நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் திருமணங்கிறப்ப வீட்டுல சங்கடப்பட்டாங்க. அப்புறம் பல பேரு சொல்லி பல காலங்கள் எடுத்து அதுக்கப்புறம் அந்த பதிவு மாத்தி அமைக்கிற மாதிரி சில விஷயங்கள் வரும். ஆனா அதை ஒட்டி பல விஷயங்கள் போறதுக்கு தயாரா இருக்கு. அதை போக வைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய தவம். அததான் சொல்லுவாங்க, தியானம் ஆக்னையில் மனம் கவனிப்பது மட்டுமே செய்யட்டும், வேற ஒண்ணுமே கிடையாது. நிறைய விஷயங்கள் போகும், அதை அனுபவிக்கும் போதுதான் தெரியும். அதுல என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க. சரி, ரொம்ப சிறப்பா இருந்தது. மகிழ்ச்சி ஐயா. வாழ்க்கை வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பான சிந்தனை உரை, கேள்வி பதில் நிகழ்ச்சியும் அருமையா இருந்ததுயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுயா. ஓகேம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. செஞ்சிடலாம். நன்றி ஐயா. நன்றி. அன்பானவர்களே, மீண்டும் ஒரு முறை நாம் அனைவரும் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தின் மூலம் தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றவா இருக்கிறோம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.